Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Gopika Jeevana Smaranam Janaki Kanta Smaranam Haranamah Parvati Padaye Shri Sadguru Swaminah Anjaneya Swaminah Sada Balarupapi Vighnavrihantri Mahadamti Vaktrapi Panchasya Manya Vidhindradimirgya Ganesha Bhidame Vidhattam Shriyam Kapi Kalyanamurti Kalpadrumam Pranamatam Kamalarunabham Skandam Bhujadvayamanamayanekavatram Katyayani Priyasutam Katibabdhavamam Kaupina Dandadhara Dakshina Hastamide He Swaminatha Karunakara Dinabandho Shri Parvati Shankhapankaja Padmabandho Shri Shadideva Gana Pujita Pada Padma Valli Sanatha Mamadehi Karavalambam Kripa Samudram Sumukham Trinetram Jatadharam Parvati Vamabhagam Sadashivam Rudramanam Tarupam Chidambaresham Hridi Bhavayami Narayanam Namaskritya Naram Chaiva Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudírayeti Janmadhyasya yatonmayadi tarataschartheshu abhignaswarati Tene Brahma Hridaya Adikavaye Muhyanti Yatsurayah Tejo Varimridam Yatha Vinimayo Yatra Sargo Mrishan Dhamna Svena Sada Nirasta Kuhakam Satyam Param Dhimahi Yam Praurajam Tamanupeta Krityam Dvipayano Virahakatara Ajuhava Putreti Tanmayataya Daravobhine Dustam Sarvabhuta Hridayam Munimanatosmi Krishnaya Vasudevaya Devaki Nandanaya Cha Nandagopakumaraya Govindaya Namo Namaha Nama Sankirtanam Yasya Sarvapapa Pranashanam Pranamo Dukkhashamanaha Tannamami Harim Param Bhaktavatsalya Jaladheyah Paramanandarupinaha Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambaka Puradhisham Ganadhivasamamvidam Gajarudhamaham Mande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvam Arogata Ajadhyam Vakpatutvancha Hanumatsmarana Srimad Bhagavatathanuடைய பஞ்சமஸ்கந்தம் பூகோள ககோளங்களை வர்ணிச்சிட்டு வரார் பிரம்மனிஷ்டால் சுகாச்சாரியால் பிறந்ததிலேருந்து 16 வயசு பர்யந்தம் காஷ்டமௌனியாகவே இருந்தவர் தம் துஷ்டவருஷம் சுகுமாரபாதே அப்படின்னு பாகவதம் அவருடைய வயசையும் சொல்றது துஷ்டவருஷம் அப்படின்னா ஈரட்டு வயசு உடையவர்ங்கிறா ஈரட்டு வயசுன்னா 8 16 வயசு அவருடைய போக்கே புரிஞ்சுக்க முடியாத இருந்துதான் வியாசருக்கு எம் பிரௌரஜம் தம் அனுபேதம் உபநயனம் பண்ணி வைப்போன்னு பலதரம் முயற்சி பண்ணினால் வியாசாச்சாரியா அது முடியல சாத்தியப்படலை அவர் அதுக்கு கட்டுப்பட்டு உட்காரல்ல அபேத கிருத்தியம் அவருடைய போக்கும் புரிஞ்சுக்க முடியல லோகாயதமாக இல்லை அவருடைய போக்கு குச்சித் தசன்னே குச்சின் நிருத்தியன்னே குச்சித் துருதன்னே பிரம்மபரம் விபாவயன்னே அப்படின்னால் இன்னொரு புராணத்தில் செத்தனாழி தானே சிரிச்சுக்கிறாராம் செத்தனாழி கண்ணீர் விட்டு கரகரன்னு அழறார் செத்தனாழி குதிக்கிறார் செத்தனாயி அப்படியே கண்ணை மேலே சொருகிண்டு கீழே விழுந்துடுறார் கட்டையை போல
லோகத்தில் அவளால் புரிஞ்சுக்க முடியாது. பைத்தியமோ இல்லை வேற ஏதோ ஒன்று தான் சாமானியால் நினைப்பால் பார்த்தா, அதாவது சித்த பிரம்மமா பைத்தியமா புரியல அப்படின்னு தான் நினைப்பால். உன்மாதவன் நிருத்தியதி லோகபாஹ்யா அப்படின்னார் நவயோகிகள். பாகவதோத்தமனையே புரிஞ்சுக்க முடியாது, பாகவதோத்தமனையே புரிஞ்சுக்க முடியாது, ஞானியை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆனால் வியாசர் ஓரளவு புரிஞ்சுட்டார். துவைபாயனோ விரககாதர ஆஜுஹாவ. ஞானியோடு இருக்கிறது அவ்வளவு நிம்மதி, அவள் சன்னிதானத்தில் இருந்தாலே அவ்வளவு சாந்தி, ஒரு சந்தோஷ்டி ஏற்படும். அதனால கூடயே வச்சுருந்தார் பத்ரிகாசிரமத்தில் வியாசர். ஒரு நாள் என்னமோ அவர் சித்தம்போக்கு சிவம்போக்கும்பார். ஒரு நாள் அவரும் ஆசிரமத்தை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சுட்டார், கையில் அகப்படாது. அப்போதான் வியாசாச்சாரியால் பின்னாடியே ஓடி விரககாதர ஆஜுஹாவ புத்திரேதி, ரொம்ப விரகத்தோட புத்திரான்னு கூப்பிட்டாரான். என்னை விட்டுட்டு போகாதே, என் கூடயே. சாமானிய புத்திரனே அப்பாவுக்கு உயிருக்கும் மேலே. அது சொன்னதை கேட்காத, எதிர்த்து பேசிண்டு சீன்னும் தூண்ணும், அது எதை வேணாலும் சொல்லட்டும், ஆனால் புத்திரன்னு சொன்னால் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் அவ்வளவு பிரியம். ஏன்னால் உயிருக்கும் மேலேயான். ஆத்மாவை புத்திரநாமாசி அப்படின்னு வேதம் போய் சொல்கிறது. ஆத்மாவுக்கும் மேலே. மகாபாரதத்தில் போய் ஒரு இடத்துல வியாசரே சொல்கிறார், சுகம்னா எதுடா சுகம்னா, சாப்பிட்றது சுகமா, காபி சாப்பிட்றது சுகமா, டிஃபன் சூடாக இட்லி சாப்பிட்றது சுகமா, எது சுகம்? லோகத்தில் எதெல்லாம் சுகங்கிறாளோ அது ஒருத்தர் ஒன்று சுகம்னு சொல்லுவாள். ஆனால் வியாசாச்சாரியால் எல்லாருக்கும் ஒத்துக்கிறா போல ஒரு சுகத்தை சொன்னார். சுகம்னா எதுனால் பரபிரம்ம தியானம் சுகம், பிரம்மானந்தம் சுகம். அது எல்லாருக்கும் புரியாது. லோகாயதர்களுக்கு புரிகிறா போல ஒரு சுகம் சொல்லட்டுமான்னார் வியாசர். சொல்லுங்கன்னால் என்ன சுகம்னால் புத்திரஸ்பருஷ சுகம் சுகம் அப்படின்னா, தான் பெற்ற குழந்தையை தொடர சுகம் இருக்கே, கையால் அவனை தொடரதோ மடியில் எடுத்து வச்சுக்கிறதோ குழந்தையாக இருந்தானால், புத்திரனுடைய ஸ்பரிசம் இருக்கே அதுதான் உலகத்திலேயே உயர்ந்த சுகம். குழந்தை பெற்ற அப்பா அம்மாவை கேளு தெரியும்னால் வியாசன். பாரதத்தில் அவரே இப்படி சொல்லியிருப்பார். ஆனால் என் குரு சொல்லுவார், அது வியாசரோட புள்ள மாதிரி இருக்கணும் லோகத்தில் உள்ள புள்ள என்பார். புத்திரஸ்பரிச சுகம் சுகம்னு வியாசர் சொன்னது வாஸ்தவந்தான். வியாசரோட புள்ள போல பிள்ளையா இருக்கணும், பாகவதம் படிக்கிற குழந்தையா இருக்கணும். பாகவதமே உயிராக இருந்தார் அவரோட புள்ள. பாகவதத்தை தவிர வேற எதையும் சொல்ல மாட்டேன்னு வியாசர் அவ்வளவு புராணங்கள் இத்திஹாசங்கள் பண்ணினார். எதையும் சொல்லலையே சுகர், பாகவதத்தை உண்டி தான் சொன்னார். பாகவதத்தை தான் உயிர் மூச்சா வச்சுட்டு இருந்தார். அதனால அந்த சுகர் ஓடுற காலத்தில் துவைபாயனோ விரககாதர ஆஜுஹாவ புத்ரேதி தன்மயதயா தரவோபிநேதுஹும் தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. புத்ரேதி புத்ரான்னு கூப்பிட்டார். விரககாதர ஆஜுஹாவான், ரொம்ப விரகத்தோடு கூப்பிட்டார். என் பக்கத்திலேயே இருடா குழந்தை. விரக காதர ஆஜுஹாவான், ரொம்ப காதரத்தோடு விரகத்தோடு கூட கூப்பிட்டார். புத்ரேதி புத்ரான்னு கத்தினார். தன்மயதயா தரவோபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. ஆனால் அவர் காதில் விழுந்ததோ விழலையோ தெரியல, அவர் ஏன்னு கேட்டாரோ இல்லையோ தெரியல. ஆனால் உலகம் முழுக்க ஏன்னு கேட்டுதான். இந்த காட்டில் இருந்த மயில் குயிலெல்லாம் ஏன்னு கேட்கறது, செடி கொடிகள்லாம் ஏன்னு கேட்கறது. தரவகா அபிநேதுகுன்னாள். பசுபக்ஷிகள்லாம் ஏன்னு கேட்டுதான் வியாசருக்கு ஒரு மரியாதை செய்ய வேண்டி. அவர் புள்ள கேட்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம கேட்போம். அவர் அவ்வளோ வயசானவர். பகவான் வியாசர் கூப்பிடுறார், நம்ம பதில் சொல்லாமல் இருக்கலாமான்னு. யாரையாவது கூப்பிட்டா சில பேர் ஓடி வருவார். அவளை தானே கூப்பிட்டாருன்னு இவர் இருக்க மாட்டார். அவர்கிட்ட உள்ள ஒரு பகுமானத்தினால எங்கிட்ட சொல்லுங்கோ, என்ன செய்யணும்னு நான் செய்யறேன். தீர்த்தம் கொண்டு வரட்டுமா, உங்களுக்கு ஆசனம் போடணுமா, என்ன சொல்லுங்கோன்னு கேட்பால் வேணும். அதுபோல வியாசரிடத்துல எல்லாருக்கும் ஒரு பிரியம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? வியாசர்கிட்ட பிரியம் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆத்மா ரொம்ப பாப ஜென்மா. வியாசரிடத்துல ஒரு அன்பு கட்டாயம் இருக்கணும். அவ்வளவு பண்ணினார் லோகத்துக்கு க்ஷேமத்துக்காக. அப்பேற்பட்ட அந்த வியாசாச்சாரியால் கூப்பிட்டார். இவர் ஏன்னு கேட்கலன்றதும் காட்டில் உள்ள பசுபக்ஷிகள்லாம் ஏன்னு கேட்டுதான்.
புத்திரேதி தன்மயதயா தரவஹா அபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம். இப்படி எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாய் எந்த பரமாத்மா இருக்கானோ அவனோட இரண்டரை கலந்தவர் இவர். அதனால இவருக்கு என்ன பேருன்னால் வியாசருக்கு பகவான்னு பேர், சுகருக்கு என்ன பேருன்னால் சுக பிரம்மம்னு பேர். வியாச பிரம்மம்னு சொல்லி யாரும் கேட்டிருக்காளா தெரியாது, வியாச பகவான்னு சொல்லுவார், ஆனால் சுக பிரம்மம்னு பேர். ஏன்னால் ஒரு பிரம்மத்தோடையே கலந்தவர். தரவஹா அபிநேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. அப்பேற்பட்ட முனியே நான் நமஸ்கரிக்கிறேன். அப்படிதான் சொல்லி பாகவதம் தொடங்கிறது. அப்பேற்பட்ட சுகாச்சாரியால் 16 வயசு பேசாதவர் ராஜாட்டே பிரியவிரதன்னும் ஆக்னித்ரன்னும் நாபின்னும் எத்தனை பேர்கள். பாகவதத்தை எடுத்துட்டோமானா பேரை மாத்திரம் எழுதினோமானாலே ஆயிரக்கணக்கான பேர்கள் வருவா. அதுவும் இன்னைக்கு நவமஸ்கந்த பாராயணம் 100 சொச்சம் சூரியவம்சத்து ராஜாக்களோட பேரை சொல்றார். சரியாதிங்கிறார், கவிங்கிறார், நபகங்கிறார், நாபாகங்கிறார். ரெண்டொருத்தர் தான் நமக்கு தெரியும். அம்பரீஷனை தெரியும், ராமனை தெரியும், நவாகன்னு. இந்த நவமஸ்கந்தம்னு சொன்னால் இந்த ரெண்டொருத்தர் சரித்திரம் தான் தெரியும். எத்தனை பேரோட கதையை சொல்றாள் நவமத்தில். ரந்திதேவன் ஒரு ராஜா, அவரோட பெருமையை சொல்றாள் நவமத்தில். இப்படி பல மகாத்மாக்கள் இத்தனை பேரையும் சொல்றாள். 16 வயசு சுகாச்சாரியால் பிரம்மனிஷ்டா. பழைய காலங்களில் சுகர்னு கூட சொல்ல மாட்டா, கதை சொல்றவாள் ஆச்சாரியால்னு தான் சொல்லுவாள். ஏன்னா ஆதிசங்கரருக்கும் பிராச்சாரியர் இவர். சங்கரர்னு சொல்லுவாளோ, நம்ம ஆச்சாரியால் பரமாச்சாரியால் அப்படின்னு தான் சொல்றது மரியாதை. குரு பேரை சொல்லக்கூடாது, ஆத்மநாம குரோர்நாமேன்னு. அதனால ஆச்சாரியால் அப்படின்பா பகுமானமாய். அந்த சுகாச்சாரியால் ஆச்சாரியால்னு சொன்னால் யாருன்னு புரியணுமே, அதற்காக ஆச்சாரியால்னு சொன்னால் உடனே நம்ம மனசு சங்கராச்சாரியால தான் நினைக்கும். அதனால சம்பிரதாயத்தில் பிரவச்சனம் பண்ணுறவாள் சுகாச்சாரியால் அப்படின்பாள். ரொம்ப பகுமானம் உடையவாள் ஆச்சாரியால்னே சொல்லிவிடுவாள். நம்மளா புரிஞ்சுக்கணும். அப்புறம் கதையை கேட்டு மாயவர சாட்சியல் மாதிரி இருந்த மகான்கள்லாம் கங்காதீரத்தில் ஆச்சாரியால் பரீட்சித்ராஜனுக்கு சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆச்சாரியால்னா நமக்கு புதுசாக கதை கேட்குறவாள் ஏதோ ஆதிசங்கரர் தான் சொல்கிறாரோன்னு நினச்சி விடுவாள். ஆச்சாரியாளுக்கும் ஆச்சாரியால் இவர், பிராச்சாரியர் இவர். சுகபிரம்மம், அவருடைய சிஷ்யர் கௌடபாதர், அவருடைய சிஷ்யர் கோவிந்தபாதர், அவருடைய சிஷ்யர் தான் சங்கர பகவத்பாதர். அந்த சுகாச்சாரியால் பிரியவிரதனுடைய வம்சத்தை சொல்லிட்டு வரா. ஓரளவு பரதனுடைய குழந்தை எல்லாம் சொல்லிவிட்டு சுமதிம் ராஷ்டிரபிருதம் சுதர்சனம் ஆவரணம் தூம்ரகேதுமிதி அந்த குழந்தைகளோட வம்சத்தெல்லாம் சொல்லி அஜனாபன்னாமை தத்வருஷம் பாரதமிதி யதா ஆரம்பிய அத்யாபி வியபதிசந்தி. இந்த வம்சத்தில் வந்த பரதயோகீஸ்வரன் ஆண்டதுனால தான் அஜனாப வருஷம்னு இருந்தது பாரத வருஷமாக ஆச்சு. ராஜன்னே இன்னைக்கும் பாரத வருஷம்னு சொல்றார். அஜனாபன்னாமை தத்வருஷம் பாரதமிதி யதா ஆரம்பிய வியபதிசந்தி. இந்த பரதன் ஆண்டதுனால தான் பாரத மாதா அப்படிங்கிறார். ஒரு பகுமானத்தினால சொல்றார். பூமியே மாதான்னு சொல்றதுனால பாரத மாதா, ஏதோ ஒரு பிரதேசத்தோட பேரு அப்படின்னு நினைச்சுனுட்டா. பரதன் ஆண்டதுனால தான் பாரதம். இந்த பரதன் அதுவும் இந்த பிரியவிரதனுடைய வம்சத்தில் வந்த பரதன் ஆண்டதுனால தான் பாரதம்னு பேர் இந்த பிரதேசத்துக்கு, இந்த புண்ணியமான பூமிக்கு. அந்த பிரியவிரதனுடைய புத்திரரான கிருதபிருஷ்டர் அப்படிங்கிறவர் நேற்றைய தினம் அவருடைய உபாக்கியானம் சொன்னோம். பார்க்கடல்ல எந்த பார்க்கடல்ல அம்பாள் பிரகாசிக்கிறாளோ, எந்த பார்க்கடல்ல அனந்த பத்மநாபன் பிரகாசிக்கிறாரோ, எந்த பார்க்கடல்ல கிரௌஞ்சம்ங்கிற மலை இருந்ததோ, எந்த பார்க்கடல்ல இருந்த அந்த மலையே முருகன் தன் வேல்னாலே தூள் தூளா ஆக்கினாரோ, ஆக்கி தாரகனை சம்ஹாரம் பண்ணி யோசோ குஹப்பிரகரணோன்மதித நிதம்ப குஞ்சோபி க்ஷீரோதேனே ஆசிச்சியமானோ பகவதா வருணே நாபிகுப்தோ விபயோ பபூவா. புறம் வருணனால அந்த மிச்சம் இருக்கிற அந்த பிரதேசம் காக்கப்பட்டது. இந்த பிரியவிரதனுடைய புத்திரனான கிருதபிருஷ்டர், அவருக்கு 7 குழந்தை. அவர் 7 பேரும் பாகஸ்தா இவருடைய இந்த தீபத்துக்கு.
7 மலைகள் 7 நதிகள் இதுலேயும் உண்டு. அவளுக்கெல்லாம் அவளுடைய பாகத்தை கொடுத்துட்டு தஸ்மின் அபிப்ரயவ்ரதோ திருதபுருஷ்டோ நாமாதிபதிஹி ஸ்வே தீபே வருஷானி சப்த விபஜ்யே தேஷு புத்திரநாமசு சப்தரிக்தாதானி வருஷபான் நிவேஷ்யே ஸ்வயம் பகவான் பகவதः பரமகல்யாணேஷசः ஆத்மபூதஸ்ய ஹரேஷ்சரணாரவிந்தமுபஜகாமா. ஆமோ மதுருஹோ மேகபிருஷ்டः சுதாமா பிராஜிஷ்டோ லோகிதார்ணோ வனஸ்பதிரிதி கிருதபிருஷ்டசத சுதாஸ்தேஷாம் வருஷகிரயः சப்த சப்தைவே நத்யश्चाभिव्याक् அபிக்யாதாः शुक्लो वर्धमानो भाजन उपबर्हिनो नंदो नंदनः सर्वतो भद्र इति अभया अमृतौघा आर्यका तीर्थवती वृत्तिरूपवती पवित्रवती शुक्लेति. இந்த பஞ்சமஸ்கந்தங்கள்லாம் அந்த ஸ்லோகங்களை படிக்கிறதே பெரிய பிரயாசையாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஆரம்ப காலங்கள்லாம் பாராயணம் படிக்கிற காலத்தில் ஒரு ஸ்லோகம் ஏதாவது ஒரு பதம் தப்பிட்டா கூட எங்கள் அப்பாலாம் அடுத்த தடவை பாராயணம் கொடுக்க மாட்டாள். வயசில் ஒரு அத்தியாயம் படிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாள். படிச்சுன்னு வரேன், நீ பார்த்துட்டே வா, அனுபடனம் பண்ணுன்னு கையை வச்சுட்டு புஸ்தகத்தில் பார்த்துட்டே வரையணாங்கிறதையும் அவர் கவனிச்சுட்டே பாராயணம் பண்ணுவாள். 10 அத்தியாயம் 15 அத்தியாயம் ஆகும் 100 அத்தியாயம் கொடுக்கறதுக்கு. இப்போ யாராவது சாதுக்கள் படித்தா போகிறோம்னு இருக்கு பாகவதத்தை. இந்த காலங்களில் லேசில் கொடுக்க மாட்டாள். அதுவும் பஞ்சமங்கள்லாம் வந்தால் பல சப்தாகம் கழித்து தான் ஒரு அத்தியாயம் கொடுப்பாள். பல சப்தாக அனுபடனம் ஆனாதான் ஒரு அத்தியாயம் கொடுப்பால். ஏங்கின்னு இருப்போம், பாராயணம் பண்ணுறதே ஒரு அத்தியாயம் கொடுக்க மாட்டாலாம் இந்த பஞ்சமம் படிக்கிறதுக்கு. இப்போ கதை சொல்கிறதே எனக்கு அந்த ஞாபகங்கள்லாம் வருது. அப்பாவோட ஒரு 200 சப்தாகத்துக்கு மேலே பாகவத பாராயணம் பண்ணியிருக்கோம். மகாபாகியம் நமக்கு. மகா பூஜ்யரவர் பாபு தீக்ஷிதர்னு பிரசித்தமாக இருந்தால் தெரியணுங்கிறதுக்காக அவர் பேரை சொல்கிறேன். பத்ரிகாசிரம பர்யந்த சப்தாகம் நடத்தினார். ஒரு பாக்கியம் நமக்கு. பத்ரிநாராயணர் சந்நிதியில் நான் உண்டியே ஏகமுகமாக பாராயணம். எங்கள் அப்பா பிரவச்சனம் பாராயணம் கேட்டுன்னு இருப்பார் உட்காந்து சந்நிதியில். அப்போ சந்நிதிக்குள்ளேயே விட்டா கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி பர்யந்தம் உட்காந்து பாராயணம் பண்ணலாம். இப்போ அர்த்த மண்டபம் தாண்டி தான் தரிசனத்துக்கு விடுறா. அங்கேயே ஒரு ஹாலும் உண்டு. எங்கள் அப்பா ஒரு நாள் நீனும் இங்கே பிரவச்சனம் பண்ணி பாகவத எழுதின இடம்னு சொல்லி என்னை பிரவச்சனம் பண்ண சொன்னால், நான் ஒரு 26-7 வருஷம் முன்னாடி கதை சொல்கிறேன். 27 வருஷம் கதையை முன்னாடி கதை சொல்கிறேன். 98 99 உள்ளதான கதையை சொல்கிறேன். 20 வயசு நமக்கு, 20-21 வயசில் பாகவதம் அங்கேயும் பத்ரிகாசிரமத்திலையும் ஒரு ஏகமுகமாக பாராயணம் பண்ணி பிரவச்சனம் பண்ணுற பாக்கியமும் கிடச்சி. 2 வேளை பிரவச்சனம், துருவச்சரித்திரமும் ரிஷபாவதாரமும் சொல்ல கிடச்சிது. ரிஷபோபதேசங்கள்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்ணினார். பாராயணத்தில் அனுபடனம் பண்ணிட்டு வா, தரையம்பா கொடுக்க மாட்டாள் வயசில். ஆமோ மதுருஹோ மேகபிருஷ்டா சுதாமா பிராஜிஷ்டோ லோகிதார்ணோ வனஸ்பதிரிதி. நான் அப்படி அந்த கிரந்தத்தை காப்பாற்றின்னு இருந்தா. அந்த கிரந்தத்தில் அப்படி ஒரு விஸ்வாசம் வச்சிருந்ததுனாலே, ஒரு பகுமானம் வச்சுருந்ததுனாலே தப்பாக படிக்கக்கூடாதுங்கிறதுல அவளுக்கு ரொம்ப லட்சியம். அதுவும் வியாசாச்சாரியா ரொம்ப பரிசிரமப்பட்டு எழுதின இந்த பாகவதத்தை காரையமுறைன்னு படித்தோமானா அந்த ஆத்மா தாப்பப்படாத. அவர் கஷ்டப்பட்டு எழுதின அந்த பாகவதத்தை தப்பு இல்லாமலாது நம்ம உட்காந்து எழுத வேண்டாம், மூலையும் எழுத்தானே வச்சுட்டு படிக்கிறதையாவது தப்பு இல்லாமல் படித்தாதான் வியாச அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும், குருவாயூரப்பனுடைய அனுகிரகமும் கிடைக்கும். அதுன்னு எப்படி சொல்கிறீங்களே, எதக்ஷர பதபிரஷ்டம்னு தான் இருக்கே கடைசியிலேன்னா அது இருக்குன்னா அதுக்காக அதை இது பண்ணிக்கணுமா? எப்படி வேணாலும் படிக்கிறேன்னு ஸ்ரத்தை இல்லாமல் படிப்பால. தேல்கடி மருந்து என்ன தேல் கொட்டினாலும் சரியா போயிடும்னு வீதியில் விற்றான். கிராமத்தில் ஒரு அசடு வாங்கி அதை பறையில் வச்சுட்டு வேணும்னே ரேழியில் ஒரு தேல் எடுத்து கொட்டின்டுது. வேணும்னு போகிற தேரை எடுத்து கொட்டின்டுது. ஏண்டா கொட்டின்ண்டேன்னா திண்ணையில் உட்காண்ட பாட்டி தேல்கடி மருந்து வீணாக போகிறதே அதுக்காக கொட்டின்ண்டேன்னா. தேல்கடி மருந்து இருக்குங்கிறதுக்காக தேலை எடுத்து கொட்டிப்பாளா? இந்த மருந்து போட்டுக்கணுமே என்ன, தலைவலி மாத்திரை இருக்கேன்னு தலையை முட்டிப்பாளா செவத்தில், வலிச்சா மாத்திரையை போட்டுக்கலாம்னு. அதுபோல் எதக்ஷர பதபிரஷ்டம்னு ஸ்லோகம் இருந்தால் கூட நம்மளுடைய மரியாதை முடிஞ்ச அளவுக்கு தப்பில்லாத படிக்க. அதுக்கு மேலே ஏதானு தவறுதல் நேர்ந்ததானால் கருணாமூர்த்தி வியாசாச்சாரியால் கிருபாலு நம்மளை அபராத க்ஷமாபணம் பண்ணுவா. அது கூட வருத்தத்தோடு அதை ஏற்றுக்கணும். நான் எப்படி படிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு தப்பாக படிச்சுட்டே சில பேர் கேட்பா. எங்கிட்ட கேட்காதீங்கோ வியாசர்கிட்ட கேளுங்கோன்னு சொல்லுவேன். எங்கிட்ட கேட்காதீங்கோ வியாசர்கிட்ட கேளுங்கோ அப்படின்னு சொல்கிறது.
ஆமோ மதுருஹோ மேகபிருஷ்டः சுதாமா பிராஜிஷ்டோ லோகிதார்ணோ வனஸ்பதிரிதி घृतपृष्ठसुतास्तेषां वर्षगिरयः सप्त सप्तैव नद्यश्चाभिख्याताः शुक्लो वर्धमानो भाजर उपबर्हिणो नंदो नंदनः सर्वतो भद्रयिति अभया अमृतौघा आर्यका तीर्थवती वृत्तिरूपवती पवित्रवती शुक्लेति यासामम्भः पवित्रममलमुपयुञ्जानाः पुरुषर्षभद्रविनदेव संज्ञा वर्षपुरुषा आपोमयं देवमपां पूर्णेनाञ्जलिना यजन्ते அந்த தீபத்திலே ஆமர், மதுருகர், மேகபிருஷ்டர், சுதாமா, பிராஜிஷ்டர், லோகிதார்ணர், வனஸ்பதி அப்படிங்கிற இந்த 7 பிள்ளைகள் கிருதபுஷ்டருடைய குழந்தையெல்லாம் அவளுடைய பேர்லேயே அங்கே வருஷங்கள் உண்டாச்சு. 7 நதிகளாம் ரொம்ப பிரசித்தியானது, அபிக்யாதாக ரொம்ப கியாதி உடையதான நதிகள். சுக்லம் வர்த்தமானம் போஜனம் உபபரிகினம் நந்தம் நந்தனம் சர்வதோபத்ரம் அப்படின்னு மலைகள். முன்னாடி சொன்னது அவர்களுடைய பெயர்கள், அந்த 7 பிள்ளைகளுடைய பெயர்கள். அதே வருஷங்களாக ஆச்சு. இது நந்தம் நந்தனம் இதெல்லாம் மலைகள். அதில் உள்ள மலைன்னு சொன்னால் நதிகள் உண்டே. அபயா அமிர்தௌகா ஆர்யகா தீர்த்தவதி விருத்திரூபவதி பவித்ரவதி சுக்லா, இது 7 நதிகள். அங்கே இருக்கிறவாள்லாம் அவருடைய குழந்தையெல்லாம் இந்த சுத்தமான ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி அதையே உபயோகிப்பவர்களாக, ஸ்நானபானங்கள் செய்பவர்களாக இருந்துட்டு புருஷர், ரிஷபர், திரவிணர், தேவகர்ங்கிற பெயருடையதான வருஷ மனுஷாலோட கூட ஜலவடிவமான தீர்த்தரூபமான ஆபோமயம் தேவம், ஜலரூபியான பகவானை பூஜிக்கிறாளாம். எப்படி பூஜிக்கிறா? அந்த ஜலத்தை பற்றி ஆபஹான்னா ஜல். ஆபஹா புருஷவீரியாஸ்தே புனந்தீர் புர்புவசுவஹ தானஹா புனீதா நீவக்னீஹி ஸ்பிருஷதாமாத்மனா புவைதி. ஆபஹா ஜலமேன்னு கூப்பிடுறா. ஜலமே, நீ மகாபுருஷனுடைய வீரியம் இல்லையா? சுக்லம், பகவானுடையவே சுக்லமாம். நமக்கெல்லாம் உடம்புல எப்படி ரத்தம் ஓடுறதோ அதுபோல பகவானுடைய நரம்பு நாடிகள்லாம் ஓடுறதான் கங்காதி புண்ணிய நதிகள். ஜலம்னு சொன்னால் வெறும்னா ஜலம்னு நம்ம பார்க்குறோம். பீஷ்மாச்சாரியால் சொல்கிறார் ஸ்தவராஜத்தில், மேகங்களில் உள்ள ஜலங்கள்லாம் பகவானுடைய மேகங்களா. எஸ்ய கேசேஷு ஜீமூதாக, கங்கை யமுனை சரஸ்வதி இதெல்லாம் பகவானுடைய நாடியில் ஓடக்கூடிய ரத்தங்களா, சந்தி பந்தங்களில் இருக்கக்கூடிய நதிகளா. எஸ்ய கேசேஷு ஜீமூதாக நத்ய சர்வாங்க சந்திஷு. 7 சமுத்திரம் இல்லை 4 சமுத்திரம்னு சொல்கிறாளே, அது என்னன்னால் அது பகவானுடைய குக்ஷியா. குக்ஷௌ சமுத்ராச்சத்வாரா தஸ்மை தோயாத்மனே நமஹா அப்படிங்கிறார் பீஷ்மஸ்தவராஜத்தில். சரதல்பத்தில் இருந்து உத்தராயணத்தை எதிர்பார்த்துட்டு பீஷ்மாச்சாரியா பகவானை குறித்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறார். பகவானை குறித்து கிருஷ்ணாய நம இத்தியேவம் பிரணாமம் அகரோத்ததான்னு கிருஷ்ணனை நினச்சி அம்பு சரக்கூட்டுனால பின்னி எரிஞ்சிருக்கான் அர்ஜுனன். உடம்பு முழுக்க பானம், பாதி பானம் உள்ளே போய் முதுகு வழியாக வந்திருக்கு. அதுலேயே படுக்க பூமியில் பூஸ்பரிசம் இல்லாத இருக்கா. அம்பு படுக்கையிலேயே இருக்கா. பாதி பானம் வெளியில் இருக்குது, பாதி பானம் முதுகு பக்கம் இருக்குது. அப்படியே சாஞ்சு விட்டார். சாஞ்சதும் அப்படியே ஸ்டாண்டில் குளோபு வச்சா அப்படி இருக்குமோ அது மாதிரி ஆகிட்டார். குளோபு வச்சிருப்பாலே அதுபோல் சரத்துலேயே ஆயிட்டார். அதான் சரதல்பம். குருக்ஷேத்திரத்தில் உத்தராயணத்தில் எதிர்பார்த்து படுத்துன்னு இருக்கிறவர் பகவான் உத்தராயணம் வருதுன்னதும் முன்னே பகவானை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணி கிருஷ்ணம் விரதா கிருஷ்ணமனுஸ்மரந்தா ராத்திரவுச்ச கிருஷ்ணம் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அந்த ஸ்தோத்திரம் முழுக்க அழகா. ஒரு தடவை என் கிருஷ்ணனுக்கு எவன் நமஸ்காரம் பண்ணுறானோ அவன் 10 அஸ்வமேதம் பண்ண பலனை அடையிறான்கிறார். இந்த ஸ்தவராஜத்தில் போய் ஏகோபி கிருஷ்ணஸ்ய கிருத பிரணாமஹா, என் குருவாயூரப்பனுக்கு எவன் நமஸ்கரிக்கிறானோ, குருவாயூரில் போயோ இல்லை இருக்கிற இடத்துலையே படத்தையோ பிம்பத்தையோ வச்சுட்டு கிருஷ்ணான்னு சொல்லி ஒரு தடவை கீழே விழுந்தானால் தசாஸ்வமேதாவபிருத்தேன துல்யா, 10 அஸ்வமேத யாகம் கங்கை கரையில் பண்ணி கங்கையில் அவபிருத்த ஸ்நானம் பண்ணால் என்ன பலனோ
அஸ்வமேதத்தை குறையில்லாத பண்ணினா என்ன பலனோ, கங்கையில் அவபிருத்த ஸ்நானம் பண்ணால் கிடைக்கிற பலன் கிடைக்குமான்னு குருவாயூரப்பனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணோமாடா, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறார் பீஷ்மர். ராத்திரி படுத்துக்கிறதே கிருஷ்ணாய நமஹான்னு சொல்லிட்டு படுத்துக்கார். கார்த்தால எழுந்துக்கிறதே ஹரே ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லி எழுந்துக்கார். அஸ்வமேதம் பண்ணுறது அப்புறம் இருக்கட்டும், சந்தியாவந்தனமே பண்ணுறா. இப்போ அஸ்வமேதம் பண்ண மாதிரி இருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணுறவாலும் தன்னை என்னமோ அஸ்வமேதம் வாஜ்பேயம் பண்ணுறதா நினச்சிக்கிறா. ஏன்னா பண்ணாத கூட்டம் பெருசாக இருக்கிறதுனாலே ஒரு சந்தியாவந்தனத்தை கிண்டி வச்சுன்னு பண்ணாலே ஏதோ சோமயாகம் பண்ணுறா போல நினச்சிக்கிறா. நினச்சிக்கிட்டோம், கர்மால ஒரு ஸ்ரத்தையில் தான் அவள் அப்படி இருக்கா. அதெல்லாம் பண்ண முடியலைங்கிறது இருக்கட்டும், கிருஷ்ணான்னு சொல்ல முடியாத. ராத்திரி படுத்துக்கிறதே இது ஒரு பழக்கமாக யாவத் ஜீவம் வச்சுக்கிறது. ராத்திரி படுத்துக்கிறதே கிருஷ்ணாய நமஹான்னு சொல்லி படுத்துக்கிறது. கார்த்தால எழுந்துக்கிறதையே ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணானா. கார்த்தால எழுந்துக்கிறதையே ஹரே ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா சொல்லுவார், ராத்திரியில் 2 தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு படுத்துக்கணும்பா. ஒரு தடவை இன்னி பொழுது நல்ல பொழுதா ஆச்சே, அதுக்கு ஒரு கிருதஜதையாக சுவாமிக்கு நமஸ்கரிக்கணும். 2வது நமஸ்காரம் எதுக்குன்னால், நாளைக்கு ஒரு கால் எழுந்துக்கலைன்னா என் வாழ்நாளில் இதுவே கடைசி நமஸ்காரமாக இருக்கட்டும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ராமான்னு ஒரு தடவை நமஸ்கரிக்கணும். 2 நமஸ்காரம் பண்ணணும்பார் ராத்திரியில். எழுந்துட்டோம் கார்த்தாலேன்னால் இன்னி பொழுது நல்ல பொழுதாக இருக்கிறதுக்கு கிருஷ்ண ஸ்மரணம் ஹரே ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லி எழுந்துக்க ஒரு பழக்கமாக ஆக்கின்னுட்டோமானால் நம்ம அன்றாட தினங்களே தினமே சுதினமோ அப்படின்னார் சுவாமிகள். தியாகராஜ சுவாமிகள் பகவானை நினைக்கிற தினங்களில் சுதினமாக ஆகிடும். சஹஸ்ரநாமம் சொல்கிற தினங்களில் சுதினமாக ஆகிடும். ஒரு 10 துளசி எடுத்து கிருஷ்ணாய நமஹா கமலாநாதாய நமஹான்னு போட்டோமானா அந்த தினமே சுதினம். பாகவதத்திலேருந்து 2 ஸ்தோத்திரம், கஜேந்திர ஸ்துதி, பிரகலாத ஸ்துதி படித்தோமானால் அதுவே சுதினம். பக்கத்தில் இருக்கிற பெருமாளையோ அம்பாலையோ சிவனையோ போய் ஒரு தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தோமானால் அதுவே சுதினம். ஏகோபி கிருஷ்ணஸ்ய சகிருத் பிரணாமஹ தசாஸ்வமேதாவபிருத்தேன துல்யா. அப்புறம் சொன்னார், 10 அஸ்வமேதம் கங்காவில் அவபிருத்தம்னு சொல்லிவிட்டேனே, ஒரு வித்தியாசம் இருக்குன்னா. என்ன வித்தியாசம்னால், 10 அஸ்வமேதம் பண்ணவனுக்கு கூட திரும்பி ஒரு தடவை அம்மா வயத்தில் இருக்கா போல கர்மவசமாய் வந்துடுவான். பிறவி வந்தாலும் வரும். ஆனால் என் கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ணவனுக்கு திரும்பி மறுஜன்மா கிடையாதுன்னா. தசாஸ்வமேதி புனரேதி ஜன்ம கிருஷ்ண பிரணாமீன புனர்பவாய. கிருஷ்ணனை நமஸ்கரித்தவன் ஒரு நாளும் திரும்ப வந்து பூலோகத்தில் பிறக்க மாட்டான், இந்த சம்சாரத்தில் உழல மாட்டான். பலவிதமான துக்கங்கள் கொண்டதானே இந்த சம்சாரத்தில் உழல மாட்டான். அப்படியெல்லாம் சொன்னேன். இந்த பீஷ்மாச்சாரியால் அந்த ஸ்தோத்திரத்தில் ஜலரூபமான கிருஷ்ணனை நமஸ்கரிக்கிறேன். தஸ்மை தோயாத்மனே நமஹ யஸ்ய கேஷேஷு ஜீமூதாஹ நத்யஹ சர்வாங்க சந்திஷு உக்ஷௌ சமுத்ராச்சத்வாரஹ தஸ்மை தோயாத்மனே நமஹ. சூரியனாய் இருக்கிற பகவானை நமஸ்கரிக்கிறேன், சந்திரனாய் இருக்கிற பகவானை நமஸ்கரிக்கிறேன். தஸ்மை சூர்யாத்மனே நமஹ தஸ்மை சோமாத்மனே நமஹ. இந்த பீஷ்மஸ்தவராதத்தில் ஒரு ஸ்லோகத்தில் போய் சொல்கிறாள், விபூதி ருத்ராட்சத்தோட சிவரூபத்தில் இருக்கிற எங்கள் கிருஷ்ணனை நமஸ்கரிக்கிறேன். பஸ்ம ருத்ராட்சதாரிணி சிவரூபாயத்தே நமஹ அப்படிங்கிறார். விபூதி ருத்ராட்சத்தோட ஜம்புகேஸ்வரர் இருக்காரானால் அவரும் எங்கள் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணன் தான் அந்த ஒரு ரூபத்தில் இருக்கால் ஜனங்களுடைய பிரீத்திக்காக வேண்டி. சில பேருக்கு விபூதி இட்டுண்ட சுவாமியை பிடிச்சிருக்கு, சில பேருக்கு திருமண் இட்டுண்ட சுவாமியை பிடிச்சிருக்கு. அந்த திருமண்லேயும் மஞ்சள் கோடா இருந்தால் சில பேருக்கு பிடிச்சிருக்கு, சேப்பு கோடா இருந்தால் சில பேருக்கு பிடிச்சிருக்கு, கீழே இழுத்திருந்தா பிடிச்சிருக்கு, இழுக்கல் என்ன பிடிச்சிருக்கு. எப்படி இருக்கோ அப்படி ஆயிடுவார் பகவான். நீ என்னெல்லாம் ஆசைப்படுறியோ அப்படி ஆயிடுவார் பெருமாள். நீ எப்படியெல்லாம் எம் காமயத்தே காமம் தம் தம் பிராப்னோதி நிச்சிதம்னா, நீ எப்படியெல்லாம் ஆசைப்படுறியோ அப்படியெல்லாம் உனக்கு. ஆபஹா புருஷவீரியாஸ்தே புனந்தீர்புர்புவசுவஹா. ஜலரூபியாய் இருக்கிற பகவானை வாழலாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். பிரியவிரதனுடைய குழந்தையெல்லாம் பரமபுருஷனுடைய வீரியமாச்சே, நீங்கள் ரத்தமாச்சே. அதனால் ஜலத்தை மதிக்கணும். மதித்தாதான் ஜல கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இருக்கும். ஜலத்தில் ஒரு மரியாதை நம்ம எப்பொழுதும் வச்சுக்கணும். ஜலத்தில் ஒரு பகுமானம் எப்பொழுதும் இருக்கணும். அது கங்கா ஜலம்தான்னு இல்லை,
அன்றாடம் நமக்கு தாகசாந்திக்கு உபயோகப்படுற ஜலத்திலேருந்து எல்லாமே நமக்கு பிராணன்னா அது ஜலத்தில் இருக்கிற ஜலங்கிறது பிராணனுக்கு ரொம்ப முக்கியமானதாச்சே. ஆகாரமும் ஜலமும் பிராணதர்மம். பசி தாகங்கிறது பிராணதர்மம். ஆபாஹா புருஷ வீரியாஸ்தே, நீ புருஷனுடைய வீரியம். நீ ஆத்மனா அமீவக்னி தானஹா புனீதா மீவக்னி, எங்களுடைய பாபங்களெல்லாம் விளக்கிறவராக நீங்க இருக்கேன். எங்களுக்கு மாத்திரமா பூலோகம் போர்லோகம் சுவர்லோகம். புனம் தீர் பூர்புவ சுவஹா, பூஹு புவஹ சுவஹ அப்படிங்கிறது 3 லோகங்கள். அப்புறம் மகா ஜனஹா தபஹா சத்தியம் அப்படிங்கிறது 4 லோகங்கள். ஆக 7 லோகங்கள். மேலே 7 லோகங்கள் பூமியை சேர்த்து, கீழே அத்தலம் வித்தலம் சுத்தலம் அதெல்லாம் வர்ணிக்க போறாள். மேலே ககோலங்கள் பூகோள ககோளங்களை வர்ணிக்கிறது. கீழே 7 லோகங்கள் இருக்கான். ரசாதலம் தலாதலம் மகாதலம்னு. இந்த 3 லோகத்தையும் பாவனம் ஆக்கரேல் நீங்கள். புனம் தீர் பூர்புவசுவஹாம், அப்பேற்பட்ட ஜலரூபியாக உங்களை நாங்கள் சேவிக்கிறோம் பூஜிக்கிறோம். எங்களையும் பரிசுத்தமாக்குங்கோ. தானஹா புனீதா மீவக்னீஹி ஸ்பிருஷதா ஆத்மனா புவஹா இதி, உங்களை தொடர்றதுனாலேயே உங்களை ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே எங்களையும் நீங்கள் பரிசுத்தமாக்குங்கோ அப்படின்னு ஜலத்தை பார்த்து ஒரு பிரார்த்தனை. ஏவம் புரஸ்தாதி க்ஷீரோதாதி பரித உபவேசிதா சாகத்வீபோ 32 லட்சயோஜனாயாமஹ சமானேன சேததிமண்டோதேனே பரீதோ யஸ்மின்னி சாகோ நாம மஹீருஹः ஸ்வக்ஷேத்ர வியபதேசகோ யஸ்ய மகாசுரபிகந்தஸ்தம் தீபம் அனுவாசயதி. இப்படி பார்க்கடல் பற்றி வர்ணிச்சால், அப்புறம் பார்க்கடலை தாண்டி இன்னொரு துவீபம் சாகத்வீபம் அப்படின்னு பேர். அந்த சாகத்வீபம் 32 லட்சம் யோஜன தூரம் விஸ்தாரமாக இருக்கா. தன் அளவுக்கு சமானமானவே சமானேனே ததிமண்டோதேனே, கட்டி தயிராவே ஒரு சமுத்திரமா, பால் கடலாவே ஒரு சமுத்திரம் வர்ணிச்சால் இல்லையா. இப்போ கிரௌஞ்ச துவீபம் அதுக்கு மத்தியில் இருந்ததுன்னு, அடுத்தது இப்போ கட்டி தயிராவே ஒரு சமுத்திரமா. ததிமண்டோதேனே பரீதா, கட்டி சமுத்திரமாவே ஒரு சமுத்திரம். அதுக்கு மத்தியில் சாகத்வீபம்னு பேர். ஏன் சாகத்வீபம்னு பேருனால், சாகம்னு ஒரு விருட்சம் இருக்காம அங்கே, அது சம்பகம் போலே நல்ல வாசத்தை தரக்கூடியதாக இருக்கா. அதனாலேயே அந்த தீபத்துக்கு சாகத்வீபம்னு பேரான். ஸ்வக்ஷேத்திரம் வியபதேசகோ யஸ்ய மகாசுரபிகந்தஸ்தம் தீபம் அனுவாசயதி, அந்த தீபத்தை முழுக்க வாசமாக ஆக்கிறதா அந்த சாக விருட்சம். தஸ்யாபிப்ரயுவ்ரத ஏவாதிபதிம் நாம்னா மேதாதிதிஹி சோபி விபஜ்யே சப்தவருஷாணி புத்திரநாமானி தேஷு ஸ்வாத்மஜானி புரோஜவ மனோஜவ பவமான தூம்ராணீக சித்திரரேப பகுரூப விஸ்வதார சம்ஞான் நிதாப்யாதிபதீனே ஸ்வயம் பகவத்யனந்த ஆவேசித அதிஸ்தபோமயம் பிரவிவேஷா. அந்த பிரியவர்த்தனுடைய பிள்ளைகள்ல மேதாதிச்சி அப்படிங்கிற பிள்ளை அந்த சாகத்வீபத்துக்கு அதிபதியாக இருக்கார். அவருக்கு 7 பிள்ளைகள் 7 வருஷங்களாக அதை பிரித்து 7 பேருக்கும் கொடுத்தால். புரோஜவன் மனோஜவன் பவமானன் தூம்ராணீகன் சித்திரரேபன் பகுரூபன். நான் கூட புஸ்தகம் வச்சுருந்தான்னு சொல்கிறேன். சுகாச்சாரியால் இதெல்லாம் எப்படி சொல்லியிருப்பார். எவ்வளவு ராஜாக்கள், எவ்வளவு தீபங்கள், அந்த தீபராதிபதி, அவரோட குழந்தை, எவ்வளவு பேர்கள். இந்த ஞானி பேர் எப்படி பாகவதம் சொல்லியிருப்பாள்னு மனசால ஒரு தடவை நினச்சிட்டு பாகவதத்தை சேவிக்கணும். ஒரு புஸ்தகம் உண்டா, நோட்டு உண்டா, ஒரு தடவை யோசித்து சொல்கிறேன் ராஜன்னு எங்கேயாவது ஸ்லோகம் இருக்கா. அவள் பாட்டு கங்கா பிரவாகமாக வருது, உட்காந்து சொல்கிறா. பழைய காலங்களில் எங்கள் பெரியவாழ்லாமே புஸ்தகம் வச்சுன்னு கதை சொன்னால் திட்டுவா. ஏன்னா அந்த ஸ்லோகங்கள்லாம் நெற்று பண்ணி சொல்ல வேண்டாமா, புஸ்தகம் வச்சுட்டு சொல்லுவாள் அப்படின்னா அதை குறைவான்னு நினைப்பா. ஸ்வாத்மஜானே புரோஜவ மனோஜவ பவமான தூம்ராணீக சித்திரரேப பகுரூப விஸ்வதார சம்ஞானே. புரோஜவன் மனோஜவன் பவமானம் தூம்ராணீகன் சித்திரரேபன் பகுரூபன் விஸ்வதாரன் அப்படின்னு அந்த மேதாதிதிக்கு 7 பிள்ளைகள்.
அவர் அந்த குழந்தைகளோட கூட அந்த தீபத்திலே அனந்தனை உபாசிக்கிறாராம். அனந்தன்னா யாரு? பகவான் படுத்துன்னு இருக்காரே அந்த ஆதிசேஷன். ஆதிசேஷனை தான் அனந்தன்னு சொல்றது. அனந்தசயனம் அப்படிங்கிறார். அனந்தசயனம்னா என்ன? ஆதிசேஷன் தான். அந்த அனந்தனே சங்கர்ஷணமூர்த்தியே மனசை அவரிடத்துல செலுத்தி ஸ்வயம் பகவதி அனந்தே ஆவேசிதவதி. அந்த பிரியவிரதனுடைய புத்திரனும் குழந்தைகள்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு அந்த அனந்த உபாசனத்திலேயே திருடமாக தபோவனம் பிரவிவேஷா. கடைசியில் தபோவனம் சென்றார். ஏதேஷாம் வருஷமரியாதாகிரையோ நத்யஷ்டே சப்த சப்தைவ ஈசான உருஷிருங்கோ பலபத்ரஹா சதகேசரஹா சஹஸ்ரஸ்ரோதோ தேவபாலோ மகானசீதி அனகா ஆயுர்தா உபயஸ்பிருஷ்டிரபராஜிதா பஞ்சபதி சஹஸ்ரஸ்ருதி நிஜ திருதிரிதி. இந்த 7 மலைகள் 7 நதிகள் இதில் ஈசானம் உருசிங்கம் பலபத்ரம் சதகேசரம் சஹஸ்ரஸ்ரோதம் தேவபாலம் மகானசங்கிறதெல்லாம் மலைகள். அந்த மலைகளில் 7 நதிகளாம் சாக்கத்வீபத்தில் அனகா ஆயுர்தா உபஸ்பிருஷ்டி அபராஜிதா பஞ்சபதி சஹஸ்ரஸ்ருதி நிஜதிருதி அப்படின்னு 7 மலைகள். தத்வருஷ புருஷா ரிதவிரத சத்யவிரத தானம் விரதானுவிரத நாமானோ பகவந்தம் வாய்வியாத்மகம் பிராணாயாம விதிருத ரஜஸ்தமசா பரமசமாதிநாயஜம் தே. அந்த சாகத்வீபத்திலே ரிதவிரதர், சத்யவிரதர், தானவிரதர், அணுவிரதர் அப்படின்னு 4 வகையான மனுஷர்களால் தத் வருஷ புருஷாக அந்த வருஷ புருஷத்தில் இருந்துட்டு முன்னாடி ஜலத்தை உபாசிச்சால்னு சொன்னோமோ, இந்த தீபத்தில் இந்த வருஷ புருஷர்கள்னா வாயுவை ஆராதிக்கிறாளாம். வாயுன்னா யாருன்னால் பிராணாயாம விதூதரஜஸ்தமசகான் வாயுவியாத்மகம். வாயுதான் வாயுஸ்வரூபியான பகவான். வாயுவாத்மகம், வாயுக்கு அந்தரியாமியாக இருக்கான். வாயுவை இயங்க முடியுமாக செய்யறான். வாயுவாத்மகம் பிராணாயாம விதூதரஜஸ்தமசா பரமசமாதிநாயஜம் தே. வாயுவை எப்படி ஆராதிக்கிறான்னால் முறையா பிராணாயாமம் பண்றது தான் வாயுவோட உபாசனையா. மூச்சு ஏதோ நம்மளும் விட்டுன்னு இருக்கோம். துருத்தியும் மூச்சு விடுறது அப்படிங்கிறது பாகவதம். ஒரு இடத்துல போய் பஸ்ரா கிண்ண ஸ்வசந்துதே அப்படிங்கிறது தித்திய ஸ்கந்தத்தில். வாசல்ல பழைய காலங்களில் ஈயம் பூசுறவன் வருவான். ஒரு இடத்துல நெருப்பை மூட்டிண்டு அந்த நெருப்பை புசு புசுன்னு அதை காற்றை கணகணன்னு வச்சுட்டா தான் அதில் பாத்திரத்தை வச்சு ஈயத்தை பூச முடியும். பழைய காலங்களில் கிராமத்தில் இருந்தவாளுக்கு 1-2 பேருக்கு தெரியுமே, ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவான், ஒருத்தர் அந்த ஈயம் பூசின்னு இருப்பால், ஒருத்தர் அந்த நெருப்பை நன்னா ஜுவாலை பண்ணுறதுக்காக டயர் டியூபால் ஆன ஒரு பைப்பு மாதிரி இருக்கும், அதை புசு புசுன்னு அமுக்கின்றே இருப்பார். அது அமுக்க அமுக்க என்னாகும், இந்த அக்னி நன்னா சூடு கிடைக்கும், ஈயம் நன்னா பிடிச்சிக்கும் பூசரவாளுக்கு. துருத்தின்னு பேர் அதற்கு. பாகவதம் கேட்கறது, நானும் மூச்சு விடுறேன்னு சொல்றியே, துருத்தியும் மூச்சு விடலையா? அமுக்கினா அதுவும் புசு புசுங்கிறது, நீனும் புசு புசுன்னு. என்ன உனக்கும் துருத்திக்கும் ஏதாவது வித்தியாசம் வேண்டாமா? இல்லை இல்லை, நான் ரொம்ப வருஷமா வாழறேனே, மூச்சு விடுறேனேன்னால் மரங்கள் தான் வாழறது. தரவகா கிண்ண ஜீவந்தி. அரச மரம்னு சொன்னால் எத்தனையோ வருஷங்களா இருக்குங்கிறா. ஆலமரம்னு சொன்னால் கேரளாவில் இது கல்கத்தாவில் ஒரு ஆலமரம் 10,000 வருஷமா இருக்குங்கிறா. அடையாறில் ஒரு ஆலமரம் இருக்குங்கிறாள், இருந்ததுங்கிறாள். சிலது இருக்குங்கிறாள். எல்லாம் ஆயிரக்கணக்கான வருஷமா இருக்கு. நீ எத்தனை வருஷம் இருக்க போறேன்? எத்தனை வருஷம் இருந்திருப்பேன்? இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறேன்? அப்போ உன்னை விட மரங்கள் பெருசு இல்லையா? தரவகா கிண்ண ஜீவந்தி. அப்போ அதை விட நீ ஒசத்தியா ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போதான் நீ மரத்தோட ஒத்தனா இல்லாமல் இருப்பேன். இல்லைன்னா மரம் மாதிரி தான் நீ. அதுவும் வாழறது, நானும் வாழறேன். துருத்தியும் மூச்சு விடுறது, நானும் மூச்சு விடுறேன். நகாதந்தி நமேகந்தி. இல்லை இல்லை, நான் விதவிதமாக சாப்பிட்றேனேன்னா நாய் சாப்பிடலையா, பன்னி சாப்பிடலையா, காக்கா சாப்பிடலையா? கிங்கிராம பசவோபரை, கிராம பசுக்கள் ஆடு மாடுகள்லாம் சாப்பிடலையா? பின்ன என்ன வித்தியாசம் அதுக்கும் நமக்கும்னா? அதுக்கும் காது இருக்கு, எனக்கும் காது இருக்குன்னா போறாது. அதுக்கு பாகவதம் கேட்க தெரியாது, உன் காது பாகவதம் கேட்க உபயோகப்படும். அதுக்கு ஹரே கிருஷ்ணா முகுந்தா வாசுதேவான்னு சொல்ல தெரியாது, உன்னோட வாக்கால அது சொல்ல முடியும். அதுகளால பாகவதம் படிக்க முடியாது, உன் கண்ணால பாகவதம் படிக்க முடியும்.
அப்படி ஒரு விலட்சணம் உனக்கு இருந்தாதான் பாக்கி ஜீவராசிக்கும் உனக்கும் வித்தியாசம். இல்லாமல் அதுவும் சாப்பிட்றது நானும் சாப்பிட்றேன், அதுவும் தூங்குறது நானும் தூங்குறேன், அதுவும் மூச்சு விடுறது நானும் விடுறேன்னா அப்போ மரமாகவே இருந்திருக்கலாமே. தரவஹா கிம் ந ஜீவந்தி பஸ்ரா கிம் நஸ்வசந்துதே அப்படிங்கிறது பாகவத். மூச்சையும் சரியா விடணும், அதுக்குதான் பிராணாயாமம்னு பேர். ஒம்பு ஓயாது சரியா பண்ணணும். சந்தி பண்றவா அழகா உள்ள இழுக்கிற காத்துக்கு பூரகம்னு பேர், வெளியில விடுற காத்துக்கு ரேச்சகம்னு பேர், செத்த நாள் உள்ள நிறுத்திக்கிறதுக்கு கும்பகம்னு பேர். வாயு அந்த பிராணாயாமத்தில் பூரகம் ரேச்சகம் கும்பகம். அந்த கும்பகத்திலையும் அந்த கும்பகம் பகி கும்பகம்னு எல்லாம் உண்டு. அது ரொம்ப விஸ்தாரம் பிராணாயாமம் விஷயம். அதை முறையாக கொஞ்சம் நாழிகை கணக்கு வச்சுட்டு முறையாக விடணும். அப்படி இவாள் உபாசனை பண்ணி பிராணாயாமத்தினாலே பிராணாயாம விதூதரஜஸ்தமசா பரமசமாதினாயஜந்தே பூரகும்பக ரேச்சகைஹி அப்படின்னு கீதாச்சாரியனும் பிராணாயாமத்தை பற்றி ஒரு இடத்துல போய் சொல்கிறார். சம்பிரேட்ச நாசிகாகிரம் ஸ்வம் திசஷ்ச அனவலோகையன். பிராணாயாமத்தை சரியாக சிக்ஷை பண்ணி ஆச்சாரியன்ட்டேந்து கத்திருந்து பண்ணுறது. அதுபோல இவா பிராணாயாமத்தை பண்ணி வாயுவை உபாசிக்கிறாளாம். தத்வருஷ புருஷா ரிதவிரத சத்தியவிரத தானம் விரதானுவிரத நாமானோ பகவந்தம் வாயுவாத்மகம். வாயுவே பிரதான தெய்வம். மத்வ சம்பிரதாயத்தில் கூட வாயுக்கு தான் முக்கிய பிராணம், அவருக்கு தான் முக்கியம்னு சொல்லுவாள். ஏன்னா வாயுவே தான் 3 அவதாரம் பண்ணினாலாம். வாயு பகவானுக்கு 3 அவதாரம்னு மத்வ சித்தாந்தம். என்ன 3 அவதாரம்னால், திரேதாயுகத்தில் ஹனுமாரா அவதரித்தால், துவாபர யுகத்தில் பீமனாக அவதரித்தால், கலியிலே எங்கள் மத்வாச்சாரியாளாக அவதரித்தாள் அப்படின்னு சொல்லுவாள் மத்வா. அதனாலே வாயு ரொம்ப முக்கியம். வாயு ஜீவோத்தமா அப்படின்பார். ஒருத்தருக்கு பார்த்துட்டாலானா ராதே ராதேன்னு எப்படி கிருஷ்ண பக்தால் சொல்லிப்பாலோ, சீதாராம்னு எப்படி சொல்லிப்பாலோ, அதுபோல் அவா சம்பிரதாயத்தில் ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா அப்படின்பார். ஒருத்தருக்கு பார்த்துட்டாலானா நல்ல வார்த்தைகளை பழக்கிக்க. வாயுவாத்மகம் பிராணாயாம விதூதரஜஸ்தமசா. மூச்சு காத்த சரியா பயிற்சி பண்ணாலே மனசு அடங்கும். மனசு அடங்கினாலே உண்மை புரியும். அந்த பிரவிஷ்ய பூதானி யோ விபர்த்தியாத்மகேதுபிஹி அந்தர்யாமீஸ்வர சாட்சாதி பாதுனோ யத்வசே ஸ்புடம். எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் எந்த வாயுவான தாங்கள் பிராணனாயும் அபானனாயும் உள்ள போந்து வெளியில வரேனோ, எல்லா ஜீவனையும் தரிக்கிறேனோ, உள்ளுக்குள்ள ஹிருதயத்தில் ஒரு ஆகாசம் இருக்கு, ஹிருதயாகாசம் இருக்கு. அது போயிடுத்துன்னா தான் பலூன்ல காத்து போறா போல பொட்டுன்னு உயிர் போயிடுது. அப்படி உயிர் போறது கூட வாயுவை தான் முக்கியமாக கொண்டு போறதான். அதனால வாயுவாகனாய நமஹா அப்படின்னு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு அர்ச்சனை. வாயுவாகனாய நமஹ வாயுவாகனாய நமஹ பகவானுக்கும் ஒரு அர்ச்சனை. வாயுவாகனன்னா என்ன? ஹனுமார் வாகனத்தை சொல்றாங்க இங்கே இல்லை, வாயு குமாரன் அவர். வாயுவாகனன்னு ஏன் சொல்றாங்கனால், உள்ள அந்தர் அனுப்பிரவேசம் பண்றதும் வாயுவை கொண்டு தான் உள்ள வராராம், வெளியில போறதும் வாயுவை கொண்டு தான் போறாராம். ஜீவனுக்குள்ளே ஆத்மா உள்ள வரதும் சரி, வெளியில போறது. ஒருத்தர் போயிட்டாருங்கிறத எதை வச்சு தீர்மானம் பண்றா? மூக்குல கை வச்சு பாருன்னு தானே சொல்றா. காத்து இருந்தாரானா இருக்கார், காத்து போயிட்டானா போயிட்டார் அப்படிங்கிறத மூக்குல பஞ்சு வச்சு தானே தீர்மானம் பண்றார். அந்த பிரவிஷ்ய பூதானி 2-3 அடையாளங்கள். முகத்துல தேஜஸ் இருக்கா பாரும்பா, கை காலில் சூடு இருக்கா பாரும்பா. உள்ளங்கையிலையும் உள்ளங்கால்லையும் ஒரு சூடு உண்டு. காது எப்போதும் ஜில்லுட்டே இருக்கணும். இந்த காது மடல் எப்போதும் ஜில்லுன்னு இருக்கணும். உள்ளங்கையும் உள்ளங்கால்லையும் எப்போதும் ஒரு சூடு இருக்கணும். இது மாறினதானால் வாதபித்தங்கள் மாறுறதுன்னு அர்த்தம். அப்பதான் ரோகங்கள் உண்டா இருக்கு. காதை தொட்டு பார்த்தோம்னா ஜில்லுன்னு இருக்கணும். மடல் எப்போதும் ஜில்லுப்பு இருக்கணும். சில இடங்கள்ல உடம்பு ஜில்லுன்னு இருக்கணும், சில இடங்கள்ல சூடு எப்பொழுதும் இருக்கணும். எந்த குளிர் பிரதேசத்துலேயும் ஒரு சூடு இருக்கணும். அடிவயத்தில், உள்ளங்கையில், காலில். அதெல்லாம் தானே அடையாளமா பார்க்கறா ஒருத்தர் இருக்காராங்கிறது. அதுல முக்கியமா உயிருக்கு அடையாளம் மூச்சு. அந்த பிரவிஷ்ய பூதானி யோ விபர்த்தியாத்மகேதுபிஹி அந்தர்யாமீஸ்வர சாட்சாது. அதனால நீங்க தான் அந்தர்யாமி, உங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. உள்ள ஒருத்தர் இருக்காருங்கிறத நாங்க இருக்காரா ஒருத்தருங்கிறத எதை வச்சு முடிவு எடுக்கிறோம்? மூச்சு விடுறத வச்சுட்டு தானே. அதனால நீங்க தான் அந்தர்யாமி.
எல்லா உலகமும் உங்களுக்கு தான் அதீனம். அந்தர்யாமீஸ்வர சாட்சாதி பாதுனஹா யத்வசே ஸ்புடம். இந்த உலகமே உங்களுக்கு அடங்கி இருக்கு. அப்பேற்பட்ட ஹே வாயு பகவானே எங்களை எப்பொழுதும் நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு அவெல்லாம் பிரார்த்திக்கலாம். இந்த சாகத்வீபத்தில் ஏவமேவ ததிமண்டோதாத் பரதா புஷ்கரத்வீபா ததோ த்விகுணாயாமஹ சமந்தத உபகல்பிதா சமானேனே சாதூதகேனே சமுத்திரேனே பகிராவிருதோ யஸ்மின் ருஹதி புஷ்கரம் ஜலனசிகாமலயம். கடைசி இதுக்கு வந்தாச்சு. இந்த சப்த சமுத்திரத்தில் இப்போ சுத்தோதத்தை வர்ணிக்கிறார். ஜலனசிகாமலகணகபத்ராயுதாயுதம் பகவதா கமலாசனஸ்யாத்யாசனம் பரிகல்பிதம். இந்த தயிர்கட்டி சமுத்திரம் தாண்டினால் அதற்கு அப்பாலில் 2 மடங்கு விஸ்தாரமாக அதை விட புஷ்கரத்வீபம் 100 தீபம் இருக்கான். அந்த புஷ்கரத்வீபத்துக்கு என்ன அடையாளம்னால், புஷ்கரம்னா தாமரைன்னு அர்த்தம். அந்த தீபத்துக்கு என்ன அடையாளம்னால் 10 கோடி எதழோட ஒரே ஒரு தாமரை இருக்கான். எவ்வளோ? 10 சஹஸ்ரதலம் தாபத்மம் உண்டு. இந்த புஷ்கர தீபத்துக்கு என்ன அடையாளம்னால் 10 கோடி எதழா அந்த தாமரையே தங்கமா. பத்ராயுதாயுதம் கனக பத்மம் தங்கத்தினாலேயே ஆனதான். அதில் பத்மம்னு சொன்னால் ஒரு கர்ணிகாரம் இருக்குமோனோ, உள்ள ஒரு காய் இருக்குமோனோ. அந்த காய் எப்படி இருக்கும்? செக்கில் எப்படி செக்கு இருக்கோ அது போல இருக்கும். மேலே பெருத்தும் கீழே சிறுத்தும் இருக்கும் செக்கு. பருப்பு தேங்காய் கூட தலை கீழே வச்சா எப்படி இருக்குமோ அது போல இருக்கு. தாமரை புஷ்கரமும் இப்படி, புஷ்கர பர்ணமும் அப்படி தான் இருக்கு. புஷ்கர அந்த உள்ள இருக்கிற காயும் அப்படி தான் இருக்கு. பிருஹத் புஷ்கரம் அது. புஷ்கரத்வீபா ததோ த்விகுணாயாமஹ சமந்தத உபகல்பிதா. அதை சுற்றி சுத்தமான ஜலமாகவே ஒரு சமுத்திரம் இருக்கான். கேட்டாலே ரொம்ப ஆசையாக இருக்கு. ஜலகஷ்டங்கிறா சில ஊர்களில் பக்கத்துலேயே சமுத்திரம் இருக்கே. ஒரு கோவலை எடுத்து வழங்க முடியாது. இவ்வளோ ஜலம் இருக்கே, ஜலகஷ்டங்கிறேலே அப்படின்னு. தாகமாக இருக்கேன்னு ஒரு டம்ளர் எடுத்து குடிக்க முடியுமா சமுத்திர ஜலத்தை? குடித்தானா நேற்றுக்கு சாப்பிட்டதெல்லாம் வாந்தி பண்ணி விடுவான். உப்பு தண்ணியை குடித்தானா உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து விடும். குடிக்க முடியாது. இது எவ்வளவு துர்பாகியம். கண் முன்னாடி ஜலம் அலை அடிக்கிறது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு பிளாஸ்டிக் கொடுத்த வச்சுன்னு சுற்றுறது ஜனங்கள். புண்ணியம் இல்லை. அதனால கண் முன்னாடி இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத இருக்கு. ஜலம் முழுக்க உப்பு ஜலமாக இருக்குது. அதனால் நம்மளால் அதை நேர புழங்க முடியாது. ஏதாவது மேகம் அதை குடிச்சுட்டு அதை சுத்தம் பண்ணி நமக்கு மழையாக பெஞ்சுதானால் அப்புறம் நதிகளில் அதே ஜலம்தான் வருது. மேகம் ஒன்றும் தனியாக சிருஷ்டி பண்ணலை ஜலத்தை. சமுத்திர ஜலத்தை உறிஞ்சு தான் நமக்கு கொடுக்கறது. ஆனால் ஜலத்தில் உள்ள தோஷங்கள் எல்லாம் விளக்கிவிட்டு அந்த மேகம் நமக்கு நல்ல ஜலமாக வருஷிக்கிறது. மழை ஜலம் பரிசுத்தமானது, கிறிஸ்டல் கிளியராக உள்ளது. அதே சமுத்திர ஜலம் எப்படி ஆகிடுது பார்த்தீங்களா? சாஸ்திரத்தை அப்படித்தான் சொல்லுவாள். சாஸ்திரத்தை நேரம் எடுத்தானால் சமுத்திர ஜலம் போல தான். மேகம் போல யாராவது ஒரு மகா குருக்கள் அதை சோதனம் பண்ணி நமக்கு கொடுக்கணும். அப்பா இப்படி சொல்லியிருக்குப்பா, கீதையோட தாத்பரியம் இதுதான், பாகவதத்தினுடைய யதார்த்தம் இதுதான்னு அவள் சொல்கிறதே தான் நம்மளால் நேராக அதை அனுபவிக்க முடியும். மழை ஜலத்தை தான் எப்படி நம்ம புழங்க முடியுமோ அதுபோல் ஒரு மகான்கள் மூலமாக தான் சாஸ்திரங்களை சேவிக்க. நம்மளா புஸ்தகத்தை எடுத்து படித்தானா குழப்பம்தான் மீறும். சுவாதூதகேனே சமுத்திரேனே பகிராவிருதா. சுத்த ஜலத்தால் சூழ்ந்திருக்கான் அந்த புஷ்கரத்வீபம். அதில் ஒரு 10 கோடி இதழோட ஒரு தாமரையாம். அதில் ஒரு நடுப்புற ஒரு தண்டாம் காயாம். அந்த காயினுடைய சிகரத்தில் தான் பிரம்மாவோட ஸ்தானமாக. அந்த புஷ்கர தீபத்தில் தான் பிரம்மா இருக்காராம். பிரம்மலோகம் அங்கே தான் இருக்கான். கனகபத்ராயுதாயுதம் பகவதா கமலாசனஸ்யாத்யாசனம். அதில் இருக்கிறதுனால தான் அவருக்கு கமலாசனம்னு பேர். பத்மத்தில் இருக்கார் அப்படின்னு. இன்னைக்கு பிரம்மா எங்கேயாவது கண்டோமானால், திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபரை போய் பார்த்தோமானால் தாமரையில் உட்காண்டிருப்பார் பிரம்மா, மேலே இருப்பார். சில கோவிலில் நாபி கமலத்திலேருந்து பிரம்மாவும் அதில் காட்சி தருவார். நாராயணனுடைய கூட பிரம்மாவும் இருப்பார். அங்கே தேதிக்கு சொன்னேனே திருக்கோளூரில் அங்கே பிரம்மா இருக்கார். நாபி கமலத்தில் பிரம்மா இருப்பார். அந்த பத்மந்தான் பெருமாளுடைய நாபி கமலம்.
10 கோடி இதழோட ஒரு பத்மங்கிறாலே அதுதான் பிரம்மா இருக்கார்னு சொன்னால் நாராயணனுடைய தொப்புள்ள தான் இருக்கார், பத்மநாபன்ட்ட தான் இருக்கார். அதனால தான் அவருக்கு பத்மநாபன்னே பேர். அந்த புஷ்கரத்தில் சுத்தமான தங்க அந்த தாமரையிலே மேலே பகவானான பிரம்மதேவன் அவருடைய ஸ்தானமாம் அத்தியாசனம் பிருஹத் புஷ்கரம் பரிகல்பிதம். தத்வீபமத்தியே மானசோத்தரநாமைகே ஏவார்வாச்சீன பராச்சீன வருஷயோர் மரியாதாச்சலோ அயுதயோஜனோச்சாயாயாமம் யத்ர தூ சதஸ்ருஷு திக்ஷு சத்வாரி புராணி லோகபாலானாம் இந்திராதீனாம் யதுபரிஷ்டாதி சூரியரதஸ்ய மேரும் பரிப்ரமதா சம்வத்சராத்மகம் சக்கரம் தேவானாம் அஹோராத்ராபியாம் பரிப்ரமதி. இந்த தீபத்தினுடைய மத்தியில தான் மானசோத்தரங்கிற அந்த தீவில் ஆன ஒரே ஒரு மலையா மானச பர்வதமா, அது 10,000 யோஜனை தூரம் நீளம் அகலமா. ஒரு யோஜனைன்னா 10 மைல், 10,000 யோஜனைன்னா 1,00,000 மைல் விஸ்தாரம். நீளம் 1,00,000 மைல் உயரம் அகலம் உடையது. ஒன்னே ஒரு மலை தான் இருக்கு. இந்த எல்லாம் தீபங்கள்ல 7 மலை இருந்ததுன்னு சொல்லிட்டு வந்தாரோ. ஏகஏவ எத்திர தூ, ஒரே ஒரு மலை தான் இருக்கான் அங்கே. அந்த மலைக்கு 4 திக்கு இருக்கும் இல்லையா? ஒரு ஸ்தானம்னு இருந்தால் 4, இப்போ ஸ்ரீரங்கம்னு சொன்னால் 4 வீதி இருக்கணும். அதுபோல் அந்த மலைக்கு 4 பக்கம் இருக்கான். 4 திக்குலையும் தான் இந்திராதி திக்பாலர்களுடைய லோகங்கள் இருக்கான். மேலே பிரம்மலோகமா மனசால இமேஜின் பண்ணணும். அந்த புஷ்கர பத்திரத்தில் புஷ்கர தீபத்தில் மேலே பிரம்மா இருக்கார். நடுப்புற இருக்கிற அந்த காயில் கர்ணிகாரத்தில் அதை சுற்றி 4 திக்குக்கெல்லாம் கீழே அடிவாரங்களாம். அதில் இந்திரன் ஒரு திக்பாலகனாக அந்த பட்டணத்தில் இருக்காராம் மகாமேருவை சுற்றி. அதுதான் மகாமேருவான். அந்த மலை தான் மானசோத்தர பர்வதமா. அந்த மலையை தான் சுற்றி சுற்றி வராராம் சூரியன் ஒரு தேரில். அவருடைய தேர் சக்கரத்துக்கு தான் சம்வத்சரம்னு பேரான். அவரோட தேர் சக்கரத்துக்கு சம்வத்சரம்னு பேரான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றி வராராம் அந்த அந்த மானசோத்தர பர்வதத்தை. ஒரு நாள் கணக்குன்னா நம்ம நாள் கணக்கில் ஒரு நாள் கணக்கு இல்லை. தேவானாம் அஹோராத்ராபியாம், தேவதைகளுடைய பகல் ராத்திரி கணக்கில் ஒரு நாளாம். நமக்கு ஒரு நாள்ங்கிறது தேவதைகளுக்கு சில செகண்டுகள் தான், நிமிஷங்கள் தான். 6 மாசம் தேவதைகளுக்கு பகல், 6 மாசம் ராத்திரி. பகல்லாம் உத்தராயணம். இப்போ தேவதைகளுக்கெல்லாம் பகல் சாயரக்ஷ வேலை வந்துட்டு இருக்கு. ஆனி மாதம் ஆயிடுத்து. ஆடி பிறந்துடுத்தோம்னா அஸ்தமனம். அப்புறம் ஆடியிலேருந்து மார்கழி பரியந்தான் அஸ்தமன காலம். அதில் கார்த்திகை மார்கழிங்கிறது தான் உஷக்காலம். அதனால தான் கார்த்திகை தீபம் விடியற் காலமே ஏற்றுறது. மார்கழியில் பகவானை ஆராதிக்கிறது, பொது விடியறத்தையே பகவானை ஆராதிக்கிறது. உஷக்கால பூஜையெல்லாம் அதனால தான் பண்ணுறது. தேவதைகளுக்கும் உஷக்காலம், நமக்கும் உஷக்காலம். பழைய காலங்களில் 4 மணிக்கே வாசல் தெளித்து கோலம் போட்டு விடுவாள். கோலம் போட்டு வாசலில் தீபம் ஏற்றி வச்சு விடுவாள். கார்த்திகை மாதம் அதுவும் விசேஷமாக வாசலில் தீபம் ஏற்றி வைப்பாள். ஏன்னா தேவதைகளுக்கும் விடிய போகிறது. அதே நாள் இங்கேயும் தீபம் ஏற்றினோமானா தேவதைகளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதனால தான் கார்த்திகை தீபம்னு கோவிலெல்லாம் தீபத்தை ஏற்றுறாள். தீபம் ஏற்றினதுமே என்ன பண்ணுறது? பூஜை. கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுறது. மார்கழி மாதம் அவளுக்கெல்லாம் அதெல்லாம் மணிக்கணக்கு தான். தீபம் ஏற்றினதும் உடனே அடுத்த மணி நேரத்தில் 1 மணி நேரம் கார்த்திகை, 1 மணி நேரம் மார்கழி. அப்படி கணக்கு பண்ணலானால் 2 மணி நேரம் ஒரு மாதம். 12 மாதங்கள் 24 மணி நேரம். உஷக்காலம் பிராம முகூர்த்தங்கிறது கார்த்திகை மாதம், உஷக்காலங்கிறது மார்கழி மாதம். அவளுக்கு அந்த கணக்கில் தேவானாம் அஹோராத்ராபியாம் பரிப்ரமதி. ஒரு பகல், அதாவது உத்தராயணம் இப்படி சுத்தராராம் பாதி மேருமலையை. அப்புறம் தட்சிணாயணம் ஒரு பாகத்தை சுத்தராராம். தத்வீபஸ்யாப்யதிபதிः பிரயவ்ரதோ வீதிஹோத்ரஹ நாமீ தஸ்யாத்மஜோ ரமணக தாதகி நாமானோ வருஷபதி நியுஜ்யே சஸ்வயம் பூர்வஜவத்.
பகவத் கர்மசீலையே வாஸ்தே. இந்த தீபத்துக்கு தலைவனா பிரியவிரதனுடைய புத்திரன் வீதிஹோத்திரன் அப்படிங்கிறவர் இருக்கார். அவருடைய புத்திரர்கள் ரமணகர், தாத்தகி அப்படிங்கிறவாள் வருஷபதிகளாக இருக்காள். அவளும் தன்னோட பூர்வீகால் போல பகவான் ஆராதிக்கிறார். ஸ்வயம் பூர்வஜவத்து அப்படின்னா அப்பா தாத்தா எப்படி பகவான் ஆராதிச்சாலோ பிரியவிரதன் அவருடைய புத்திரர், அதுபோல இவாளும் பகவத் சேவையில் ஈடுபடுறார். யாரை பஜிக்கிறார்? யாரையும் பிரம்மலோகத்தில் இருந்துட்டு யாரை பஜிக்க போறார்? தத்வருஷ புருஷா பகவந்தம் பிரம்மரூபினம் சகர்ம கேன கர்மணாராதயம் தீதம் சோதாஹரம் தீ. பிரம்மதேவஸ்வரூபனான பகவானை பஜிக்கிறாளாம். ஒரே பகவான் தான் சிருஷ்டி காலத்தில் பிரம்மாவாயும், ஸ்திதி காலத்தில் நாராயணனாயும், சம்ஹார காலத்தில் காலரூபியாய் பரமேஸ்வரனாயும் இருக்கார். ஒரே பகவான் தான். அதனால பிரம்மதேவனாய் இருக்கிற பகவானே கொண்டாடுறார். பிரம்மாவும் சாமானியப்பட்டவர் இல்லையே. சிருஷ்டிகர்த்தான்னு சொன்னா சரஸ்வதி பர்த்தா, வேத கர்ப்பன், ஹிரண்ய கர்ப்பன், அவருக்கு எவ்வளவு பெருமைகள். அவருக்கு இஷ்டமான கர்மாக்களால பிரம்மதேவனை அந்த வருஷபதிகள் தத்வருஷ புருஷா பகவந்தம் பிரம்மரூபினம் சகர்மகேனே கர்மணாராதயம் தீதம் சோதாகரம் தீ. இந்த சொல்லி ஸ்தோத்திரம் பண்றாளாம். யத்யத் கர்மமயம் லிங்கம் பிரம்மலிங்கம் ஜனோர்ச்சயேதி ஏகாந்தமத்வயம் சாந்தம் தஸ்மை பகவதே நமஹ இதி. கர்மபலஸ்வரூபியாய் எந்த பிரம்மதேவன் பிரகாசிக்கிறாரோ அவர்கள் செய்கிற கர்மாவுக்கு பலனாய் ஜென்மாவை கொடுக்கிறார். கர்ம பலன பிரதனாய் எவர் இருக்காரோ, வேதத்தினால சொல்லப்படுறவராய் வேதஸ்வரூபனாய் எவர் இருக்காரோ, பிரம்மலிங்கம், பிரம்மேங்கிற சப்தம் வேதத்தை குறிக்கும். எத்தத் கர்மமயம் லிங்கம் பிரம்மலிங்கம் ஜனோர்ச்சயேதி. வேதஸ்வரூபியாய் எவர் பிரகாசிக்கிறாரோ, எந்த மூர்த்தியை மனுஷாலாம் பூஜிக்கிறாளோ, வேதத்தை கொண்டாடுறாளோ, அப்பேற்பட்டு ரெண்டு ரூபம் இல்லாத ஒரே ரூபமாக இருக்கிற அந்த பிரம்மதேவனே சாந்த ஸ்வரூபியே. பிரம்மானாலே ரொம்ப சாந்தமானவர். அதனால தான் அவர்களோட வேதத்தை படிக்கிறதுனால வேதம் படித்தவாலும் ரொம்ப சாந்தாலாக இருக்கா. சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா அப்படின்னா சாந்தாலா இருப்பாள். ஏகாந்தம் அத்வயம் சாந்தம் தஸ்மை பகவதே நமஹ. அப்படி சாந்த ஸ்வரூபியாய் இருக்கிற பிரம்மதேவனே நாங்கள்லாம் நமஸ்கரிக்கிறோம் அப்படின்னு. ததப்பரஸ்தால் லோகாலோகநாமாச்சலோ லோகாலோகயோர் அந்தராலே பரித உபக்ஷிப்தா. இதோட சப்த தீபங்கள் முடிஞ்சு போயிடுது. இது பரியந்தந்தான் சூரியனோட கிரணங்கள் படுற இடங்களாம். இதுக்கு அப்பாற்பட்டது ஒரு பெரிய இருட்டு இருக்காம். அதற்கு அலோகம்னு பேரான். லோகம்னு பேரு சூரியனுக்கு கீழே வர்றதுக்கெல்லாம். சூரியனுக்கு அப்பாற்பட்ட லோகங்களுக்கு அலோகங்கள்னு பேரான். சூரிய பிரகாசம் அங்கே கிடையாதான். லோகாலோகம் அப்படிங்கிற ஒரு மலையும் அங்கே இருக்கான். ததப்பரஸ்தான் லோகாலோகநாமாச்சலஹா. லோகாலோகம்னு ஒரு மலை இருக்கான். லோகாலோகயோர் அந்தராலே பரித உபக்ஷிப்தா. யாவன்னே மானசோத்தரமேரோரந்தரம் தாவதி பூமி காஞ்சன்யா தரிசத லோபமாதஸ்யாம் பிரஹிதா பதார்த்தோ நகதஞ்சித் புனः பிரத்யுபலப்யதே தஸ்மாத் சர்வசத்வ பரிஹிருதாசீத். மானசோத்தரத்துக்கும் மேருவுக்கும் எவ்வளவு இடைவெளி உண்டோ அவ்வளவு பூமியும் தங்கமயமாவே இருக்கான். கண்ணாடி தளம் போல இருக்கான் தங்கமயமாய். அது அதுக்கப்புறம் உள்ள பாகங்கள் கண்ணால காண முடியாதான். எல்லா பிராணிகளுக்கும் விளக்க முடியாது. அது லோகாலோக இது சமாख्या எதனேனாச்சலேனே லோகாலோகஸ்யாந்தர்வர்த்தினாவஸ்தாப்யதே. லோகத்துக்கும் அலோகத்துக்கும் நடுப்புற இருக்கிறதுனாலேயே இந்த மலைக்கு லோகாலோகம்னு பேரு. லோகாலோகஸ்யாந்தர்வர்த்தினாவஸ்தாப்யதே சலோகயாத்ர த்ரயாந்தே பரிதைஸ்வரேணே விஹிதோ யஸ்மாத் சூர்யாதீனாம் ध्रुवापवर्गाणां ज्योतिर्गणानां गभस्तयोर्वाचीना स्त्रीन् लोकाना वितन्वाना न कदाचित् पराचीना भवितुं
உத்ஸகந்தே தாவதுன்னஹயா நஹனாயாமஹா. 3 லோகத்துக்கும் முடிவில் இருக்காம் அந்த மலை, ஈஸ்வரனால அமைக்கப்பட்டிருக்காம். அந்த 3 லோகத்துக்கும் எல்லையாக சூரியன் ஜோதிர்கணங்களோட கூட கிரணங்களோட அந்த லோக பரியந்தம் தான் பிரகாசிக்கிறார். அந்த லோகத்தினுடைய எல்லை தான் துருவ மண்டலமா. அதற்கு அப்பால சூரியனும் போனதில்லையா? லோகாலோக மலைக்கு அண்ணண்ட சூரியன் பார்த்ததில்லையா? இப்படி ஞானிகளாலே யோகிகளால் தீர்மானிக்கப்பட்டிருக்கப்பா பூகோளம்னு சொல்லி 50 கோடி யோஜன தூரம் இருக்காம் பூகோளம். 50 கோடி யோஜன தூரமாம் இந்த பூகோளம்ங்கிற விஸ்தார் பூப்பிரதேசத்துக்கு. இவா என்ன கணக்கு சொல்றாளோ, சூரியன் இங்கேருந்து 9.5 கோடி யோஜன தூரம் இருக்காரா? 9.5 கோடி 9 கோடியே 30 லட்சம் பில்லியன் மைல்ஸ்ன்னு சொல்றா. இப்போ சயின்டிஃபிக்கா அவ ஒரு கணக்கு சொல்றா. கிட்டத்தட்ட நெருங்கி வருது. பாகவதம் சொல்றதுக்கு அதுக்கும் என்பான்னு கண்டுபிடிச்சு விடலையே, யூகத்துல தானே சொல்றா. ததுபருஷ்டாதி சதசிருஷ்வாஸ் சாஸ்வாத்மயோனினாகிலே ஜகத்குருநாதிபதி அதிநிவேசிதா ஏ த்விரதபதயே ரிஷபா புஷ்கரச்சூடோ வாமனோபராஜித இது சகலலோகஸ்திதி ஹேதவஹா. அதற்கு அப்பாலே 4 திசைகள்லையும் பிரம்மாவால் ஸ்தாபிக்கப்பட்ட 4 பெரிய யானைகள் இருக்கான். இந்த பூகோளத்துக்கு தாங்கின்னு இருக்கான். அதில் தான் பூகோளமே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கான். அந்த 4 மலைகள் என்னென்னால் ரிஷபம், புஷ்கரச்சூடம், வாமனம், அபராஜிதம் அப்படின்னு யானை, சிறந்த யானைகள். 4 யானைகளும் தாங்கிறதா இந்த பூகோளத்தை. தேஷாம் ஸ்வவிபூதீனாம் லோகபாலானாஞ்சே விவித வீரியோபபிரம்மணாயே பகவன் பரமமஹாபுருஷோ மகாவிபூதிபதிரந்தர் யாம்யாத்மனோ விசுத்த சத்வம் தர்மஜான வைராக்யீஸ்வர்யாய அஷ்டமஹாசித்த உபலக்ஷணம் விஸ்வக்சேனாதிபதி ஸ்வபார்ஷத பிரவரைः பரிவாரிதோ நிஜவராயுதோபசோபிதைः நிஜ புஜதண்டைः சந்தாரயமானஸ்தஸ்மின் கிரிவரே சமந்தாதி சகலலோகஸ்வஸ்தய ஆஸ்தே. அங்கே திக்பாலர்கள்லாம் சேர்ந்து அந்த யானைகளோட பூமியை தாங்கிற ஊக்குவிக்கிறாளாம். எல்லா லோகத்தினுடைய நன்மைக்காகவும் மகாபுருஷனும் ரொம்ப மகிமை வாய்ந்தவரான பகவான் தர்மஜான வைராக்கிய ஐஸ்வர்யத்தோட அஷ்டமகா சித்திகளோட தன்னோட சுத்த சத்துவத்தோட இந்த பூமியை விஸ்வக்சேனர் முதலிய பார்ஷதர்களோட கூட 4 கைகளோட கூட இந்த பூலோகத்தை காக்கறாராம். ஆகல்பமேவம் வேஷம் கதயேஷ பகவான் ஆத்மயோகமாயயா விரஜித விவிதலோக யாத்ரா கோபியாயேத்யர்த்தா. தன்னோட யோக சக்தியினாலே பல வகையான லோகங்களை காப்பாத்துற அந்த பகவான் பிரளய காலம் வரை இந்த வேஷத்துல இருந்து காப்பாத்துறார். ஆதிசேஷனாய் விஸ்வக்சேன பிரபுதிகளோடு கூட யோம் தர்விஸ்தாரயேதேன ஹ்யலோக பரிமாணஞ்சே வியாக்கியாதம் யத் பகிர்லோகாலோகாச்சலாதி ததப் பரஸ்தாத் யோகேஸ்வரகதிம் விசுத்தாம் உதாகரந்தி. சூரியனை தாண்டி போறவால் யோகேஸ்வரால் தான் போக முடியுமா இந்த லோகாலோக மலையை தாண்டி. பாக்கி சாமானிய புண்ணியங்கள் பண்ணவால் யாக யஜ்யங்கள்லாம் பண்ணினவால் இதெல்லாம் சாமானியத்தில் வந்துவிடும். யோகேஸ்வரால் தான் அந்த லோகாலோக மலையை தாண்டி அந்த பிரதேசங்கள் போக முடியுமா? 7 லோகங்களை வர்ணிக்கிறா. அதுக்காக இப்போ இதை சொல்றா. மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம்னு இருக்கு. அது வந்து சொர்க்கத்துக்கும் மேற்பட்டதான லோகம். அங்கே சூரியன் தேவையில்லை. அது இயற்கையாகவே ஜோதிர்லோகங்கள் அப்படின்னு பேர். ஜோதிர்லோகங்கள்னு பேர். எப்போதும் ஜோதிஸ்வரூபமாகவே இருக்கும் அந்த லோகம். இருட்டே கிடையாது, அங்கே தமஸே கிடையாது. யோகேஸ்வராளுடைய மார்க்கமாக வந்து அந்த லோகாலோகத்துக்கும் லோகத்துக்கும் மத்தியில தான் சூரியன் போறாரா. அண்டமத்தியகத சூர்யா யாவா பூமியோர் யதம் தரம்
சூர்யாண்டகோலயோர் மத்தியே கோட்யஸ்யு பஞ்சவிம்சதிஹி. சூரியனுக்கும் அண்டகோலத்துக்கும் 25 கோடி யோஜன தூரம் இருக்கா. ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இடைவெளியில இருக்கிற அந்த அண்ட மத்தியில சூரியன் சஞ்சரிக்கிறார். மிருதேண்டயேஷ ஏதஸ்மின் யதபூத்ததோ மார்த்தாண்ட இதி வியபதேசः ஹிரண்யகர்ப்ப இதி ஹிரண்யாண்ட சமுத்பவः. இந்த அச்சேதனமான அண்டத்தில் சூரிய பகவானுடைய கிரணம் பட்டதும் எல்லாம் பிரகாசிக்கிறது, பெயருடையதாக ஆறது. சூரியனுடைய பெருமையிலே ஒரு பெருமை மார்த்தாண்டர் அப்படின்னு பேரு. புண்மயமான இந்த அண்டத்தை உண்டாக்கினார். அதனால ஹிரண்யகர்ப்பன் அவர் கிரணம் பட்டதும் தான் இந்த பூகோள அண்டம் உயிர் பெற்றதாக ஆச்சா. சூரியன் தான் உயிரான். அதனால தான் நமஸ்சவித்ரே ஜெகதேக சக்ஷுஷே அப்படின்னு எடுத்ததுமே அவரோட ஸ்தோத்திரம். கால வேளையில் இந்த உலகத்துக்கே அவர் தானே கண்ணே. சூரியேனகி விபஜ்யந்தே திசாக்கம் தியோர்மஹீபிதா சொர்காபவர்கோ நரகார் அசூகாம்சி ச சர்வசஹாம். திக்குக்கள், ஆகாசம், தேவலோகம், பூமி, சொர்க்கம், மோக்ஷம், நரகம் எல்லாம் சூரியனால தான் பிரிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கான். இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம். தேவதிரியங் மனுஷ்யானாம் சரீசிருப சவீருதாம் சர்வஜீவனிகாயானாம் சூர்யாத்மா திருகீஸ்வரஹாம். தேவர்கள், பசுக்கள், மனுஷ்யால், பாம்பு வர்க்கங்கள், சரீசிருபம்னு பேர், ஊர்வனைகள், தாவரங்கள், எல்லா பிராணி வர்க்கத்துக்கும் சூரியன் தான் ஆத்மாவாக இருக்கார். சூரியன் தான் திருக்கு அப்படின்னா கண்ணாக இருக்கார். சூரியனே ஆத்மாவாயும் கண்ணாயும் விளங்குகிறார் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடிய. சூர்யாத்மா திருகீஸ்வரஹா. கண்ணு, பகவானுடைய கண்ணு தான் சூரியன். சந்திரமா மனசோ ஜாதஹ சக்ஷோ சூர்யோ அஜாயத. முக ஏதன் சொல்லி முடிக்க வேண்டாமா? அப்பதானே வியாசருக்கு பிடிக்கும். முகாதிந்திரஷ்சாக்னிஷ்சான் பிராணாட் வாயுரஜாயத நாப்யாசீதம் தரிக்ஷம் சேஷ்ணோத்யௌ சமவர்த்தத பத்பியாம் பூமிர்திசஸ்ரோத்ராதி ததா லோகாகும் அகல்பயன். பகவானுடைய மனசு தான் சந்திரனா, பகவானுடைய கண்ணு தான் சூரியனா. சக்ஷோ சூர்யோ அஜாயதா. பகவானுடைய முகம்தான் இந்திரனா. முகாதிந்திரஷ்சாக்னிஷ்சா. அவருடைய வாக்கு தான் அக்னியா. அதனாலதான் அக்னியில கொடுத்தா பகவானுடைய வாக்குலேயே கொடுக்கறா போல. வாயுதான் பிராணனா. பிராணாத் வாயுரஜாயதாம். அவருடைய நாபியில தான் சமுத்திரங்களா. நாபியா ஆசீத் அந்தரிக்ஷம். அந்தரிக்ஷங்களும் அங்கதான் இருக்கா. பிரம்மலோகங்கள்லாம் சிரஸுக்கு மேல இருக்கா. சீர்ஷ்ணோத்யௌஹு சமவர்த்ததாம். உலகளந்த பெருமாளை இந்த நழி நினைக்கணும். திருக்கோவிலூரை இன்னைக்கு திருக்கோளூர் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு திருக்கோவிலூர். அவருடைய பாதம்தான் பூமியா. பத்பியாம் பூமிஹி. திக்குக்கள் தான் அவருடைய காதுகளா. திசஸ்ரோத்ராதி ததா லோகாகும் கல்பயன். உலகம்னா எதுனால் இங்க உலகளந்த பெருமாள் தான் உலகம். உலகளந்த பெருமாள் தான் திருக்கோவிலூர்ல எவர் பிரகாசிக்கிறாரோ, காஞ்சிபுரத்திலே அங்கேயும் ஒரு உலகளந்த பெருமாள் பிரசித்தமாக பிரகாசிக்கிறார். திவ்ய தேசங்கள்ல சீர்காழியில காழ்ச்சிராம விண்ணகரத்திலையும் உலகளந்த பெருமாள் இருக்கார். காஞ்சிபுரத்தில் இருக்கார், திருக்கோவிலூரில் இருக்கார். பாகவதத்தில் படிக்கிறோம், வேதத்தில் கேட்குறோம்னா நேராக பார்த்துக்கோ அப்படின்னு காமிக்கிறா போல இருக்கா. கை காமிச்சு அந்த மாமாவா அதோ அந்த கொடியாத்தில் இருக்காருன்னு சொல்கிறா போல நமக்கு பாக்கியம். இதோ இருக்கார் பாரு திருக்கோவிலூரில், இது பக்கத்தில் இருக்கார். வாவா இருக்கிற இடத்துலேருந்து பெங்களூருக்கும் கிட்டக்க தான், மெட்ராஸுக்கும் கிட்டக்க தான், திருச்சிக்கும் கிட்டக்க. ஒரே இடத்துல போயிடலாம் எங்கே இருந்தாலும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கார்த்தால கிளம்பினோன்னா போய் சுவாமியை பார்த்துட்டு உலகளந்த பெருமாளை. ஞாயிற்றுக்கிழமையே அப்படியும் போக்கலாமே. சண்டே வருதுன்னா தூங்கிகிட்டே இருக்கிறதுக்கும், குளிக்காமல் பல் தேய்க்காமல் காப்பி டிஃபன் சாப்பிட்றதுக்கும் அதுக்காகவா சண்டே? அப்படி சண்டையை கொண்டாடினான்னா சண்டையாக முடிஞ்சு போயிடும். சண்டையாக முடிஞ்சு போயிடும். அப்படி இல்லாமல் வா திருக்கோவிலூர் போவோம். மெட்ராஸில் இருக்குமா வா மதுராந்தகம் போவோம். வா OMR ரோட்டில் இருக்கார் திருவிடந்தை அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் பூவராகஸ்வாமி கல்யாண வரதனாய் பிரகாசிக்கிறார். எத்தனையோ பேர் கல்யாணம் ஆகாத வாழ்க்கை அங்கே போனால் உடனே விவாகம் நடக்கிறது.
இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் காமாட்சி பிரகாசிக்கிறார். உலகளந்த பெருமாள் இருக்கார், திருநீர்மலை இருக்கார், பார்த்தசாரதி இருக்கார். மெட்ராஸுங்கிறோம், அதுலேயும் இவ்வளோ க்ஷேத்திரங்கள். ஏதோ ஒரு பெரிய நகரம் டவுனுன்னு தான் நினைக்கிறோம், அதுலேயும் நிறைய பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார். மயிலாப்பூரில் இருந்தோம்னா கேசவ பெருமாள் இருக்கார், மாதவ பெருமாள் இருக்கார், கபாலீஸ்வரர் இருக்கார், கற்பகத்தை கண்ணார கண்டோமேன்னு கற்பகாம்பாள் இருக்காள். நம்ம எவ்வளோ தூரம் அவளை அன்றோம், அதுதான் இங்கே கேள்வி. ஏன்னா மெட்ராஸு அப்படின்னு சொல்லிண்டா போருமா? பார்த்தசாரதி எத்தனை தடவை போய் பார்த்தேன், கற்பகாம்பாள் கபாலீஸ்வரரை எத்தனை பிரதோஷத்தில் போய் சேவித்தேன். நம்மளையே நம்ம கேட்டுக்கணும், இன்னொருத்தர் கேட்க வேண்டாம். நம்மளை திருநீர்மலை பெருக்கியா, திருவிடந்த பெருக்கியா, மதுராந்தகம் எத்தனை தடவை திருச்சி மெட்ராஸ் ரோட்டில் போகிறேன். மதுராந்தகம் பெருமாளை பார்த்தியா, ராமகோபாலனை பார்த்தியா? ஒரு நாள் கோபாலனாய் அவர் பிரகாசிக்கிறார். ராமக்ஷேத்திரம் ஆனால் கோபாலனாக இருக்கா. அதனால அந்தூர் பெருமாளுக்கு ஒரு நாள் ராமகோபாலன்னு பேர். அன்னகூட்டோத்சவம் பண்ணுவா. கோவர்தனகிரியே பூஜை நடந்ததே, கோவர்தனகிரிராஜனுக்கு பூஜை. அன்ன மலையை வெடித்து பிருந்தாவனத்தில் பண்ணாலே அதுபோல் இந்த ராமனுக்கும் பண்ணுவாள். அதனால் மயில்பீலி வச்சுட்டு கையில் வேணும் வச்சுட்டு வில்லம்பு வருஷம் முழுக்க வச்சுருக்காரோ ஒரு நாள் கிருஷ்ணன் ஆகிடுவார். அதனால் அன்றைக்கி அவருக்கு என்ன பேருனால் ராமகோபாலன்னு பேர். மதுராந்தகத்தில் இப்படி பல க்ஷேத்திரங்கள், திருக்கோவில், காஞ்சிபுரங்கள்லாம் உலகளந்த பெருமாள். சக்ஷோ சூரியோ அஜாயதாம் வேதம் சொல்கிறது. நமஸ்வித்ரே ஜெகதேக சக்ஷுஷே அப்படின்னு நம்ம உபாசனை சொல்கிறது. இங்கே பாகவதமும் இந்த அத்தியாயம் சர்வஜீவ நிகாயானாம் சூர்யாத்மாதிருகீஸ்வரஹாம். அந்த சூரியன் தான் நமக்கு ஆத்மாவாயும் கண்ணாயும் பிரகாசிக்கிறார். அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ணாத இருக்கவே கூடாது. கோவிலுக்கெல்லாம் போகிறோம். அப்புறம் எங்கள் குரு சொல்லுவார், சில கோவில் நம்ம போகிற நாளைக்கு தான் நடையை சாத்துவா, இப்போ கிடையாது தரிசனம் போங்க வழி நேம்பா. அதுக்குன்னே சம்பளம் கொடுத்து 2 பேரை வச்சுருப்பா. போ நடக்கோ திரகண்டி சொல்கிறதுக்கு. ஒரு கோவில் எப்போதும் திறந்தே இருக்கு, எப்போதும் தீபம் போட்டதுக்கு. அது என்ன கோவில்னால் அது தாண்டா சூரிய நாராயணர். இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு யாரையும் கேட்க வேண்டாம், யாரும் தடுக்க மாட்டார். தலையை தூக்கினோமானா கோவில். ஒரு தனியாக முணுக்குன்னு ஒரு தீபம் போட வேண்டாம், அந்த கோவிலே பிரகாசமாக இருக்கு. கார்த்தாலேருந்து சாயங்காலம் அஸ்தமன பரியந்தம் ஒரு கோவில் நம்ம கண் முன்னாடி நடமாடின்னு இருக்கு. அதுதான் சூரிய நாராயணர். அவரை உபாசிச்சோமானாலே ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதுன்னு நமக்கு எல்லா பாக்கியத்தையும் அவர் கொடுப்பார். சூரிய நமஸ்காரம்னே வேதத்தில் ஒரு பிரஷ்னமும் இருக்குது, அதையும் பக்தால் கொண்டாடுவார். ஆதித்ய ஹிருதயம் சொல்கிறது. மித்ராய நமஹா, ரவையே நமஹா, சூர்யாய நமஹான்னு பொழுது விடிஞ்சா பேப்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி சூரியன் ஒரு தடவை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கிறது. நியூஸ் பார்க்குறது, செல்லை பார்க்குறது, பேப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி பொழுது விடிஞ்சது சூரியன் இருக்கார். கோவிலுக்கு போகிறோம் போகல, இது ஒரு கோவில் கண் முன்னாடி. முதல்ல சூரியனை பார்த்து கன்னத்தில் போட்டுட்டு நம்ம பூர்வாயகிரையே பশ্চিமேகிரையே நமஹான்னு தெரிஞ்சதை சொல்லிண்டு, மித்ராய நமஹா, ரவையே நமஹான்னு சொல்லிண்டு, சூரியநாராயணருடைய பிரசாதத்தினால தான் எல்லாருக்கும் ஆயுராரோக்கியங்கள் லபிக்கணும். அவரால் தான் எல்லா பாக்கியமும் நமக்கு கிடைக்கணும். இந்த அத்தியாயம் சூரியநாராயணரை கொண்டாடி பூர்த்தியாகிறது. பகவானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா நாளைக்கு 21ஆம் அத்தியாயம், 22ஆம் அத்தியாயம், இதெல்லாம் ராசிகளை, நட்சத்திரங்களை, அந்த சூரியன் எந்தெந்த ராசிகளில் எவ்வளவு தூரங்கள் இருக்காருங்கிறதெல்லாம் ரொம்ப ஜோதிஷ விஷயங்களாக இருக்குது. அதனால் அதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு, பகவானுடைய நிழலானே நரகம்னு ஒன்று இருக்குது ராஜன்னே அப்படின்னு சொல்கிறார். 28 நரகங்கள். அதை கொஞ்சம் சொல்லுவோம். கொஞ்சம் என்ன அப்படி ஒன்று இருக்குதுன்னு அது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்காள். இட்லி தோசை சாப்பிட்டுட்டு அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறா போல் பாகவதத்தில் ஒரு அத்தியாயம். அது சொன்னதும் ராஜாவுக்கு பயம் ஏற்பட, கவலைப்படாத ராஜன்னே, பகவன் நாம மங்களம் அஜாமிலோபாக்கியானம் சொல்கிறான். பகவன் நாமம் இருக்குடா, ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரேன்னு சொல்லிவிட்டோமானா நமக்கு நரகம் கனவுலையும் கிடையாது அப்படின்னு சுகாச்சாரியால் அபயப்பிரதானம் என்ற கதைகள், மேலே நிறைய புண்ணிய கதைகள் இருக்குது. அஜாமிலோபாக்கியானம், உத்ராசுர ஸ்தோத்திரம், ஒரு சப்தாகங்களில் வரும். அதெல்லாம் எப்போ வரும் சுவாமி அப்படின்னு கேட்டாலானா, சப்தாகம் எப்பெல்லாம் ஆசிரமத்தில் நடக்கிறது எப்பெல்லாம் வரும் அந்த கதைகள். அதனால் கதை கேட்கணும்னு ஆசைப்படுறவா ஸ்ரீரங்கம் ஆசிரமத்தில் ஒரு சப்தாகம் நடத்துகிறோம். ராமாசிரமத்தில் நடத்த கதைகள் மேலே வந்துட்டே இருக்கும். எல்லா பக்தாலும் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் வந்து ஒரு தடவை இந்த கதையை பார்க்குறவா வாழ்நாளில் ஒரு சப்தாகம் அப்படின்னு சங்கல்பிச்சுன்று பண்ணினாலானால் அவளுக்கும் க்ஷேமம், ரங்கநாதனுடைய பிரசாதமும் கிடைக்கும். இந்த ஆசிரமமும் எதற்காக அமைக்கப்பட்டிருக்கோ அது பூர்த்தியாகும். திருப்பி ராமாயணம் பாகவதம் படிக்கிறதுக்காக தான் இந்த க்ஷேத்திரம், இந்த ஆசிரமம், ராமாசிரமம் அமைஞ்சிருக்கு. ராமாயணமும் பாகவதமும் நடந்துகிட்டே இருக்குது. இது நடந்துகிட்டே இருக்க போகிறது.
ராமர் வந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார், அவர் நடத்திக்க போகிறார். ஆனாலும் நம்மளோட பங்கு என்ன அப்படிங்கிறத கதை கேட்குறவாள் தம் மனசில் நினச்சிக்க. ஒரு சப்தாகம் நம்ம நடத்துவோம், ஒரு நவாகம் நடத்துவோம், வருஷத்தில் எவ்வளவோ செலவுகளாக இருக்குது. ஒரு காரை விற்று காரை வாங்கினா அதில் அவ்வளோ நஷ்டம், லட்சக்கணக்கு ஆறுது. எவ்வளவோ செலவுகள் வருஷா வருஷம் வந்துன்னு தான் இருக்குது. நல்ல செலவுகளாக சுபவிரயமாக பகவானுக்கு இந்த மாதிரி சப்தாக நவாகங்கள் நடத்தி குடும்பத்துக்கு அதை புண்ணியமாக சேர்த்து வைக்கணும். பகவானுடைய பிரசாதம் தான் எல்லாரையும் வழி நடத்தும். பணங்காசு சேர்த்து வச்சதுனால நன்னா இருந்துவிட முடியாது. குழந்தை புண்ணியம் இருந்தால் தான் நன்னா இருப்பாள். அந்த புண்ணியம் குறையாத இன்றைக்கும் நம்ம குடும்பத்தில் பார்த்துக்கணும். நல்ல காரியங்களில் எப்பொழுதும் இருக்கணும். பகவத் பிரசாதம் நமக்கு. நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர்நிஷிபூஜிதாயே மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம் பிரபூதவாதாதி சமஸ்தரோக. செவ்வாய்க்கிழமை அவசியம் நினைக்கணும் வைத்தியநாதனை. பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிரணாசகர்த்ரே முனிவந்திதாயே பிரபாகரேन्द्वग्नि விலோச்சனாய ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய. மகாதேவ 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 மகாதேவ. ஹர நம பார்வதீபதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.